ശ്രീമത്ശ്രീദേവഗിരിനാഥം ശ്രീരംഗനാഥം ഗുരും ദിശന്തു മേ ദേവസദാസ്തുതീയാതരംഗാന്തരാക്ഷാ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംശിതകാമധേനം കവൽക്കാമതിം വന്ദേ കരുണാകരുണാലയം ഹൃദയതലസ്ഥാനാം സ്വയം വ്യക്തിമുപാഗതം കിഞ്ചനദിം സൂര്യം അപവർഗത്രിവർഗയോ അഞ്ജനാദ്രീശ്വരദയാം വന്ദേതം യമുനാന്തരന്തരമണം മഹാനന്ദകാരദൃഹാബന്ധാനം പരിവന്ദിനാം നിർവിചാരന്ദാനമിന്ദാനയ ദത്തം യേന ദയാസുതാം മഞ്ജനാഭിത്വാ വിശുദ്ധം കാലേന കരിശീലവിഷ്ണേരതാ കാംക്ഷാധികം വർഷതീം ജീവനം ജഗതാം ജീയാദ്യോദ്രവഗതസ്പൃഹം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഖയം இரண்டு மூன்று தினங்களாக ஸ்ரீ லட்சுமியினுடைய வைபவம்னு நம்முடைய ஞானத்துக்கு எட்டின வெளியத்தான் அனுபவிச்சோம். இன்றைய தினம் கீதா சாஸ்திரத்தினுடைய சாரத்தை பற்றி சொல்லணுங்கிறதான ஒரு தெருவுள்ள சில பேருக்கு பகவத்கீதையை பற்றி கொஞ்சம் பேசணுங்கிற அல்ல எவ்வளவு நமக்கு விஷயம் ஆட்டமோ அவ்வளவு சொல்லுவோம். கீதா சாஸ்திரங்கிறது வெளியூர் மோட்ச சாஸ்திரம். பகவத்கீதையை சொன்னா எல்லாரும் அதை கையாளுறதால ஒரு புஸ்தகம். ராமாவதாரத்தில் பகவான் அவதாரம் பண்ணி 11,000 சம்பத்சரம் இருந்து சவர்ஷசஹஸ்ராணி தசவருஷதாரிச்சே ராமோ ராஜ்யம் உபாசித்தா 11,000 வருஷ காலம் ராஜ்யபாரம் பண்ணி பிறகும் வைகுண்டத்துக்கு ஆரோகணம் பண்ற பொழுது அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அலரவ பகையேறி அசுரர் சம்மவென்று இறங்கவனி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுது முதிர்வர ராமாவதாரத்தை முடிச்சு விட்டு கடைசியில் வைகுண்டத்துக்கு போச்சு. அந்த கோசல் நாட்டில் இருக்கிற சராசரங்களான ஜீவராசிகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போனாராம். அழிச்சுட்டு போய் வைகுண்டத்தை அழிச்சு விட்டு சதுர்புஜத்தோடு இருந்தார். இறங்கவனி எழுந்தோள் நான்கும் தோன்றார். ராமாவுக்கு ஆவலா இருந்துச்சு, 4 கை தான். ஆனா 2 கை பக்தியாருக்கு தெரியாது. ரொம்ப நெருங்கின பக்தாள இருந்தா தான் இங்க தெரியும். ஒரு ரகசியம் தெரியவாவது தெரியாதா? என்ன அது ராமனுக்கு சதுர்புஜமான 2 கையா ராமாவதாரத்தில் கேட்டாரு. ரொம்ப அந்தரங்காடா இருக்கிறதுக்கு தான் தெரியும், மற்ற பேரும் தெரியாது. அது என்னன்னு கேட்டா, நீ ராமாயணம்னா நான் ஒன்று சொல்லுவது ஒரு சோழர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கேட்கிற திருவடின்னு ஆஞ்சநேயருக்கு பேரும் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு. திருவடி அசோகத்துல பிராட்டியோட பேசுற காலத்துல ரொம்ப கிட்டக்க நெருங்கி பேசினாராம். கிட்டக்க வந்தாராம். யதா யதா சமீபம் சமுபசர்பதிரானரகம் கிட்டக்க வச்சு சீதைக்கு ரொம்ப பேசா போச்சான். கிட்டக்க நெருங்கி பேசுறான். சயவாஜிராவணாம் இந்த ஊர்ல சன்னியாசி வேஷம் போட்டு முன்ன வந்தான். இப்ப குழந்தை வேஷம் போட்டுக்கிட்ட பேச போறானோ பேசு சீபாபக்ஷ தலையில போற நெருங்கி பேசுற கேடா. இந்த குரங்கு இப்படி இருக்கு, ராவணன் நூறு இல்லையே, இந்த ஊர்ல மாயா ஆபர்ஷம்லாம் போட்டு வர எதை வருது, கிட்டக்க பேச வருது. சரி இப்படி வேலை இருக்கட்டும். வேறொரு குறைக்கின தரசேயாக சீதைக்கு சந்தேகம் இருக்கா. ராவணன்னா இந்த குரங்கு வேஷம் போட்டு வந்தாலும் அரக்கனையாக அதான் கிட்டக்க நெருங்கி பேசலாம். ஆனா இவன் பேசச்சு நல்ல சகுனங்கள்லாம் உள்ள. சகுனத்துக்காக ஒரு சர்க்கம் எழுதலாது வால்மீகி. ஆச்சரியம். நல்ல சகுனம் வாய்ச்சுன்னு ஒரு சர்க்கம் சகுனத்துக்கு எழுத கிஞ்சித் பரிசம்சதாருகாத்ரா அப்படிங்கிற பாருங்க. அந்த ஸ்ரீகளுக்கு இடதுகள்லாம் துடிச்சு இடதுகையை துடிச்சு சகுனங்கள்லாம் சொல்றாரு. அதனால சந்தோஷமா மனசுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா ராவணன் மாதிரி சந்தேகமானு தோன்றது. அரக்கனையாக ராட்சனா இருந்தா இருக்கு.
அல்லது வேறொரு குறைக்கிற தரசனையாக அது குரங்காவே இருக்கட்டும், ஆனதியாச்சாவே இருக்கட்டும், எம்பிரான் ராமன் நாமம் சொல்லி உருக்கினான். எப்படி வேலை இருக்கட்டும், ராமநாமாவை சொல்லி ராஜாத ஜலதோ ராமன் அளவன் ஜலராஜிமான் புண்ணியசீலகா மகாகீர்த்தி ருஜராசின் மகாயுஷா அப்படின்னு ராமநாமத்தை சொல்லி மனசை உருக்கிட்டான். எப்படி இருந்தாலும் பேசுவோமே, அந்த தப்பு இல்லாது எப்படி வேலை இருக்கட்டும், ராட்சரா தான் இருக்கட்டும், குரங்கா தான் இருக்கட்டும், எம்பிரான் ராமம் சொல்லி உருக்கினான். ராமநாமாவையும் ராமனுடைய கதையை சொல்லி மனசை உருக்கி விட்டான். பேசுவனுடைய அப்படி பேசிட்டு, அப்பா வாரதேஸ்வரா ராமகட்டேன்னு வந்தேன்னு சொன்னேன், ராமகட்டேன்னு வந்ததை நான் எப்படி தெரிஞ்சு கொள்வேன், அதுக்கு அடையாளம் என்ன? இல்ல ராமன் எப்படி இருப்பா தெரியுமா? ஆதிராமஸ்தின்னானி லக்ஷ்மணஸ்தியானிவை கதமோரு கதம் பாகோ லக்ஷ்மணஸ்தம்சமே. அவருக்கு அடையாளம் என்ன சொல்லுவோம்? அவங்ககிட்ட வந்துட்டு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன காதிராமஸ்தின்னானி லக்ஷ்மண் லிங்கானியே சின்னானியே பாக்குறது. லக்ஷ்மணஸ்தியானிவை லக்ஷ்மணனுக்கு என்ன அடையாளம்? கதமோரு கதம் பாகு லக்ஷ்மணஸ்தம்சமே. அவருடைய தொலை எப்படி இருக்கும்? கதமோரு கதம் பாகு கைகள் எப்படி இருக்கும்? கேட்கிறார் விராட்டி சீட்டை ஸ்மார்த்தாகட்டும், சீட்டை விராட்டி கழிக்கிறார்களோ அது திருவடியை பார்த்து கழிக்கிறார். கதமோரு கதம்பாவு லக்ஷ்மணஸ்தம்சமே. சங்கரத்துக்கு ஈஸ்வரத்தை காமிக்க வேண்டாமா? கதமோரு கதம்பாவு லக்ஷ்மணஸ்தம்சமே. அவர் தொலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு கேட்டார். அது கருத்துனாலே கதமூரு கதம் நல்லா கவனிங்க. கதமூரு கதம்பாவு லக்ஷ்மணஸ்தம்சமே. தொலை எப்படி இருக்கும், அந்த இது அதுக்கு எப்படி இருக்கும்? உடனே சீதை கேட்கறது நியாயமான ஏதோ தூது வந்தானா நான் மெசேஜ் எடுத்துன்னு வந்திருப்போம், அது வாய்ச்சி சொல்றதை கேட்டு பொறுத்த விட்டு வாஸ்தவமாக தொலை எப்படி, அவன் கை எப்படின்னு கேட்கிறாரு. இது கேட்டு நியாயமாகுது. தூது போகிறவர்களுக்கெல்லாம் தொலையை பார்த்து போவது லட்சணமோ? இப்ப இங்க இந்தியாவிலிருந்து கூட சில பேர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்புறான், அமெரிக்காவுக்கு தூது அனுப்புறான், அதை தூதுக்கு அனுப்புறான், தூதுக்கு தொலையை காமிச்சுட்டு அனுப்புறான். தொலையை பார்த்து வந்தான்னா சமாச்சாரத்தை கேட்டு பொறுத்த விட்டு சிரிக்கிறேன். கதமூரு கதம் பாபு லக்ஷ்மணஸ்தம்சமே. என்ன ராமாயணம் ராமாயணம் இருக்காது இல்ல? கதமூரு கதம்பாவு தூது போகிறவர்கள்லாம் தொலையை பார்த்து போவதோ? தொலையை பார்த்துட்டு போனோமா நான் கேட்க போறாள். என்ன இப்ப பிராக்டிக் எடுக்கிறாள் சொல்லுது வந்து சமஞ்சா கதமூரு லக்ஷ்மணஸ்தம்சமே. என்ன சொல்லுவாங்க? தொலை எப்படி, கைகள் எப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமன் பதில் சொல்ற, இல்லப்பா எப்படி இருக்கு பாத்தியா, அசாதாரணமான சின்னங்கள் என்னன்னு கேட்கிறாரு. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, ராமா கமலந்திராட்சா சர்வசத்வமனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே ஆயதாச்ச சூரத்தாச்ச வாகவ பரிகோபவானா. எப்படி இருக்கிற ஆச்சரியமா இருக்காமா? ராமா ராமஹான் வாழ்த்துக்காரா. ராமஹா அழகாலே நாட்டை எல்லாம் விரட்டி திரிகிறவன். ராமஹாங்கிறது அர்த்தம் தெரியுமா? தமிழ் அர்த்தம், தமிழ் பாஷை. நாட்டை அழகாலே விரட்டி திரிகிறவன். தன்னுடைய அழகாலே நாட்டை எல்லாம் ஈடுபடுத்துறாள் எல்லாரும். ரமேதீதி ராமஹான். ராமஹான் நாளா உடனே விராட்டி கழிக்கிறாள். அவருடைய அழகாலே விரட்டை திருடுகிறவன் என்று சொன்னீர். அவருடைய அழகிலே நீர் இறங்கின தொலையை சொல்லுங்கான் என்றார். ரொம்ப அழகு, நீ எந்த அழகை பார்த்து ஈடுபட்டு சொல்லி பார்ப்போம் அப்படின்னாலாம். எந்த அழகில ஈடுபட்டிருக்கே? காசிக்கு போனேன்னு சொன்னா எந்த காட்டுல ஸ்நானம் பண்ண? ஹரிச்சந்திர காட்டுலையா, மயான காட்டுலையா, ஹனுமான் காட்டுலையா, மணிகர்ணா காட்டுலையா? எந்த காட்டுல இறங்கி ரிஷிகேஸ்வரன் திருவேணி காட்டா, இல்ல மாயா குண்டமா, அல்ல வசுதாரா காட்டா, இல்ல லட்சுமண ஜூலா இல்லையா,
கீதா மந்திரத்தை எங்க தீர்த்தா பண்ணேன்னு கேட்டா, நீ இறங்கின துறையை சொல்லுங்க என்ன அவனுடைய அழகத்துல நீ இறங்கின துறையை தீர்வு கேட்டாளா? சொன்னால கமல பத்ரா தாமரை போன்ற கண்ணழகன் நான் ஈடுபட்டு வந்தேன் சுவாமி. இந்த கண்ணழகுக்கு ஈடுபட்டு 1000 பேர் டெப்டேஷன் வந்திருக்கேன். 1000 பேர் தூது வந்திருக்க கண்ணழகன் கமல பத்ராட்சா தாமரை போன்ற கண்ணு. அவள் கண்ணு அவ்வளவு அழகா இருந்தால அவ்வளவு அழகா சர்வசத்த மனோகரா. கிழக்கிகளை பழுப்பை பார்த்து தாய் தெரியும் குரங்குடையதான மனசை கூட இழுத்தவன் சர்வசத்த மனோகரா. சரி, மஞ்சளா ஒரு பழம் இருந்தா இந்த கடையில நாங்கள் கடைக்கு போவோம். அப்பேற்பட்ட எங்களை கூட எல்லாத்தையும் விட்டு தன்னிடத்திலே ஈடுபடுத்தலாம் அந்த கண்ணழகாச்சு சர்வசத்த மனோகரா. எல்லா சேவிச்சார்ன ரூபதா சின்ன சம்பன்னா பிரசூதோ ஜலகாத்மதே ரூபதா சின்ன சம்பன்னா. எல்லாம் ரூபதாட்சியம் ஒண்ணு, பணதாட்சியம் ஒண்ணு, மனசாட்சியம் ஒண்ணு, தாட்சியம் எல்லாம் உண்டு. தாட்சியம் என்னன்னா துல்லியோ அநேகத்துல தட்சிணம் எல்லா இடத்துலயும் சமமா இருக்கிறதுக்கு தாட்சியம் என்ன பிரார்த்தனை பிராமணாசம் சாத்திரம் பண்ண ஒரு சுவாமி சார்ந்து சாப்பிட போல பாதத்தில் தட்சணை எட்டனா தான் கொடுத்தா சாப்பிடுவாள். ஏடா இந்த எட்டனா சாதத்துக்கு உப்புண்டியாடா இது வரலாம் இருக்கு 8 நாளுக்கு எங்கேயாவது பிரம்மணாசம் இருப்பாளா? டெல்லியில 10 ரூபாய்க்கு வந்து கிடையாதுங்களா? எல்லாரும் பார்த்தா நேற்று வந்து சாதாரண திருவள்ளுக்கே தெரியல சாதத்தை விட்டு 10 ரூபா விழுவும் தெரியல. திருமணம் எட்டுக்கு தெரியல. நம்மளும் சாதத்தை சாப்பிடலாம் போல இருக்கேன்னு நினைச்சாங்க. இந்த டெல்லியில சேர்த்ததுக்கு 10 ரூபீஸ் வந்து கிடையாது. 8 நாள் சாதத்தை சேர்க்க வேண்டாம்ல. என்னமோ தாட்சிய சாதம் சுவாமியான தாட்சிய சாதம் தெரியும். அவக்கார எல்லாரையும் விட முடியல. இது தாட்சியம் பெருவாளுக்கு என்ன ரூபதாட்சிய சம்பந்தம் இவ்வளவு அழகாச்சே. இந்த ரூபத்தை வச்சு நாத்துல பேலஸுக்குள்ள இருக்கக்கூடாதா? இந்த ரூபத்தை காட்டில் எரித்த நிலா போலேயாகாதே சர்வர்களான குரங்குகளும் அனுபவிக்கும்படி வனவாசத்திற்கே வந்தவன். காட்டுல நிலா காஞ்சா ஏதாவது உபயோகம் உண்டா? காட்டு நகரத்தை சிட்டியில நிலா காஞ்சா ஒரு நாத்து மாடி வாடகைக்கு வேண்டி நிலா சாப்பாடு பண்ணலாம். 4 ஓகோரை போட்டு பொங்கல் புளிவாரம் திதிவாரம் சக்கரை பொங்கல் கத்தாரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு தொட்டுக்கிறதுக்கு ஆச்சரியம் சொல்லலாம். காட்டில் இருக்க நிலம் என்ன பண்ணுது? இது நழகை காட்டில் இருக்க நிலாவாக்காது சர்வரும் அனுபவிக்கலாம். இப்படி வனவாசத்திலே நிரதனாயிருந்து சர்வசத்துவ மனோகரா எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தான். ரூபதாட்சிய சம்பன்னம். ஆனா உனக்கு அடிச்சாடாது நம்ம சூதோ ஜனகாத்மஜே. நீ ஜனகாத்மஜே இந்த சீத்தையில் விடாத வேற சொல்லுங்க. ஜனகாத்மஜே நீ உன்னுடைய ரூபத்தை அப்ராகிருதமான ரூபத்தை யாக பூமியிலே வந்து ஜனகருக்கு காட்டினா போலே எனக்கு காட்டினான் காணுகிறார். ஜனகாத்மஜே நீ விராட்டி உன்னுடைய ரூபத்தை ஜனகருக்கு காட்டி சொல்லி அது மாதிரி எனக்கு காண்பிச்சாவாங்கனாலாம். அது கூட கதம் பாகு லட்சண சம்சயம் உன் தொலை எப்படி பாகு எப்படின்னு கேட்டான். சில வாத்தியாரெல்லாம் பயிர்களை கழுவ வச்சு தப்பு ஆன்சர் சொல்லி சரியானு கழுக்கிறது. 2 கேள்வி 8 12 தானியல்னாக்க ஆமா சில பயிற்சிக்கார போயிடுறாரு. எப்படிடா 2 கை கிளியர் சேஸ்வர இருக்கிற கதை 2 கை எப்படி இருக்குன்னா அவர் ஆயதா சதுரத்தா சவாகவா பரிகோபவா 4 கை பார்த்தேன்னாரு. ராமாவதாரத்து 2 கை தானேன்னா 4 கை பார்த்தேன்னா யாரு திருவள்ளி சாதிக்கிற 4 கையினாரா 2 சாணேன்னாரா 2 சாண் எல்லாருக்கும் தோற்றும் அந்தரங்கர்கள் அறிவர்கள். அந்தரங்காளா இருக்கிறாளுக்கு 2 கை 4 கையாரு தெரியும். கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனை கை பெருமாளுங்க? ஆரம்பத்தில் 4 அப்புறம் மறைச்சு இல்லையா? இளதவர்களுக்கு போனப்புறம் எத்தனை கை? 2 கைதான். 2 கைகள். அவன் என்ன நைத்தலை நேவியும் சங்கம் திலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழியில் வந்து காணீரே. குழந்தைன்னு எல்லாரையும் பார்க்கவான்னு அந்த ஊருக்கு கூப்பிடுறது 4 கை எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு கூப்பிடுவான். 2 கை தான் மறைச்சுட்டாலே தேவிக்கு சொன்னேன்னு அந்தரங்காளுக்கு தெரியும், மற்ற பேருக்கு தெரியாது. அதான் சாஸ்திரம். அதுக்காகத்தான் அவ கேட்டா கரமூரு கரம்பாரு தப்பு ஆன்சர் தெரியுறாங்க. 2 கை எப்படி இருக்கு? 4 கை பார்த்தேனே சுவாமின்னா இது அந்தரங்காளுக்கு தெரியுமா? ஆகையினால
இவர் அந்த ராமபக்தன் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு சாதகமா இருந்ததுன்னா கதை ஊருக்கு தொலைக்கு கொண்டு இருக்க திருப்பாவில் சொல்றேன் போல சொன்னாதான் ரசிக்க சொல்ல கதமூரு கதம்பாகு லட்சுமண சம்சவே ராமாவதாரத்து 4 கையும் இருந்துதான் எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறோம்னு இலங்கமணி நெடுந்தோள் 4ம் தோன்ற எல்லாருக்கும் பிரகாசிக்க முடியாச்சு பரலோகத்திலேயே உட்கார்ந்தாரா. அப்படி ராமாவதாரத்துல கோசல் நாட்டுல உள்ள புல்லு இரும்பு சகல ஜீவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. கிருஷ்ணாவதாரத்தை என்ன பண்ணலாம்? ராமாவதாரத்தை தான் உபாசிக்கிறது. கிருஷ்ணாவதாரம் என்ன பிரயோஜனம்? கோபிகளோட விளையாடிட்டு கொடுத்தது லோகத்தை எல்லாம் கெடுதலா பண்ணி கொடுத்து துராச்சாரம். கிருஷ்ணனால என்ன ராமன்லாம் சக்தியும் அதுக்கு சொல்றார் விபஷ்டிததி கீதையா ஜெகதி கீதையா ராமாவதாரத்தோட கிருஷ்ணாவதாரம் தான் சக்தி இருந்தாரா. ஏன்னாரா ராமாவதாரத்துல அவர் இருக்கிற பொழுது அந்த கோசல நாட்டில் எத்தனை ஜீவராசிகள் இருந்தோ அத்தனை ஜீவராசிகளை எல்லாம் மோட்சத்துக்கு போலாம். இந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவருக்கு பிற்பாடு எத்தனை பேர் உண்டானாலோ அத்தனை பேர் மோட்சத்துக்கு போறதுக்காக ஒரு புத்தகத்தை பண்ணி வச்சுட்டு போனாங்க. விபஷ்டித் அபிகீதையா ஜெகதி கீதையா அந்தமாம். இந்த அஜானத்தையாவது நிவர்த்தி பண்ணானாம் பரமாத்மா. என்ன சார்ந்த கீதா சாஸ்திரத்தாலே கீதைங்கிற புத்தகத்தாலே அந்த கீதைன்னா என்னென்ன விபஷ்டித் அபிகீதையா ஜெகதி கீதையா அந்தமாம். அவதாரிய லட்சுமிதரம் இந்த பெருமாளை தயாதேவி அவதாரம் பண்ண சொல்லி கீதைங்கிற சாஸ்திரத்தை வச்சு ராமன் இருக்கச்சே மோட்சத்தை வச்சு போறான். இப்ப ராமோட போலாம கீதையை வச்சுட்டு இது வரப்போற வேலையும் மோட்சத்துக்கு ஏற்ற பிறகு கிருஷ்ணாவதாரத்துக்கு இருப்பதனாலே கிருஷ்ணாவதாரம் தான் உபஜீவிக்கணும். அதுல தேசியம் சாதிக்கிறார் யோசிச்சு அபிகீதையா. கீதா சாஸ்திரம் எப்படின்னா அந்த கீதா சாஸ்திரம் வெய்யறவும் ஒத்துரும் கிடையாது, தூஷிக்கிறவும் ஒத்துரும் கிடையாது. கரந்தாச்சாரி புத்தகம் பண்ணா காபர் மிஸ்டேக் இருக்கு, இது இருக்கு, ஒண்ணும் இல்லாத பண்ணாலும் கூட என்ன இருந்தாலும் ரசமா இல்லை எதாவது சொல்லணும் இல்லையா அப்படி சொல்லுவாளா. கீதையில தோஷம் சொன்னா அவன் வித்வான் இல்லை, கீதையில தப்பு கிடையாது. விபஷ்டித் அபிகீதையா ஜெகதி கீதையா. வேற யாரும் பகவத்கீதையை பற்றி சொல்ல பண்றவங்க பஞ்சமான ஆலய பிரவேசம் பண்ணலாம்னா கீதையில இருக்குங்க. அது இருக்கு பாருங்க. சிறுச்செய்வ சபாகிறது வண்டிதார் சமதரிசி அந்த ஸ்லோகத்தை அவன் காங்கிரஸ்காரன் பேக்கெட்ல வச்சுட்டு இருக்கான். வைதிகால் விசிஷ்டாந்தி 3 கால ஸ்நானம் பண்ணி 12 திருமணிக்கு 24 திருவிழாட்டு பரம விலட்சணாதிகாரிகளா மாந்தோல்ல உட்காந்துருக்காரு. அவளும் என்ன சொல்றாங்களா கீதா சாஸ்திரத்தான் பத்தி பேசுறாள். அவளும் பகவத்கீதை எழுதியாவது வச்சுட்டு இருக்கா. இல்ல யார் பாலிடிக்ஸ் பேசினா அவளும் கீதையாவது வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் சமூகம் சர்வபூதேஷு எல்லாரும் சமமா இருக்கணும்னு ஈஸ்வரர் இருக்கு. அதனால எல்லாரும் சாமியும் ஊர்ல எல்லாரும் பணக்காரர்களா இருக்கணும், எல்லாரும் மோட்டார்ல போகணும், அல்லது எல்லாரும் வேலையாவது இருக்கணும். வித்தியாசம் சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. அவன் சொல்லுவான். சாங்கிய மதத்தை கேட்ட குணேசி கைவாளாளி சர்வசாக அகங்கார மூடாத்மா கர்த்தாக விதி வந்தது பிரகதே கிரியமானாலி குணா கல்மானி சர்வசாக. இந்த பிரகதி சாக தத்துவம் ஜீவனாளர்கள் ஈஸ்வரன் கிடையாது, கீதையிலேயே கண்ணன் சொல்லியிருக்காங்க. அத்வைதிகளை கேட்டாக்க ஸ்மார்த்த சம்பிரதாயத்துக்கு கீதை எங்களுக்கு தான் சாஸ்திரம். கஷேத்திரஞ்சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத பிரம்மபூதோ பவிஷ்யதி பிரம்மபூயாய கல்பதே என்று பரபிரம்மாவே ஜீவாத்மா போகணும். அதனால அத்வைதத்தான் கள்ளம் சொல்லிருக்கா. அதான் அவருக்கு திருவள்ளும். ஆயிரம் 10வது அத்தியாயம் கூட யானையா இருக்கே, குதிரையா இருக்கே, உச்சேஸ்வசா இருக்கே, ஐஸ்வத்தமா இருக்கே, எல்லாம் நான் தாங்கிற லோகத்தை சகல பதார்த்தம் நான் தான் அத்வைத்தான் சொல்றது அவசியம். விசிஷ்டாத்வைதியை கேட்ட ஐயாறு கீதை தான் வசந்த சாஸ்திர சுவாமி. உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மே சிதாகிரா யஸ்மாட்சரவதீதோகம் அக்ஷராதீதோத்தம அதோஸ்மி லோகே வேதேஜா வைத புருஷோத்தம நத்வேவாகம் ஜாத்தவாசம் தத்துவம் நேமே ஜலாதிபா கசைவர பவிஷ்யாவ சர்வேவை வதம் சொல்லி நீ இத்தனை பேர் எல்லாரும் இருக்கோம், விந்தி இருந்தோம் இப்போ இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீதைக்கு பேதோபதேசம் தான் பண்ணுகிறார். உத்தம புருஷஸ்து அந்யா ஜீவனை காட்டிலும் வேறு ஒரு ஆத்மான்னு சொல்றார். ஆகையினால அது பகவான் ஐகாரம் சொல்றார். இல்ல யாரை கேட்டாலும் எங்க மதத்துக்குத்தான் சாதனை சொல்றார். அப்படி விவசிச்சு ரவிகீதையா ரவிகீதையான்னு சந்தவா. அப்படி வித்வான்னு சொன்னா ஒத்தராலையும் நிந்திக்கப்படாத இருக்கிற புஸ்தகம் எதுன்னா கீதா சாஸ்திரம். அது கீதையில சொல்லாத அம்சம் கிடையாது. நெறியெல்லாம் விழுத்துரைத்த நிறையான துருமூர்த்தி
குயவர்களால் உலப்பண் கிரியம்மாங்கவராத கிளரொழியால் குறைகளவே நம்மாழ்வார் சொல்லச்சு நெறியெல்லாம் ஒளித்துரைத்த நிலையான தொருமூர்த்தி என்னென்ன வைதிக மார்க்கங்கள் லோகத்தில் உள்ளோ சேஷத்துக்கு சாசனமான அத்தனை மார்க்கங்களையும் இது ஒண்ணு விடாது சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நெறியெல்லாம் ஒளித்துரைத்த கிருஷ்ணர் அத்தனையும் சொல்லிக் கொடுத்தாரா அவர் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? நிறைஞான தொருமூர்த்தி ஞானத்தாலே நிறைஞ்ச மூர்த்தி கிருஷ்ணாவது எல்லாம் தெரியும் சொல்லிக் கொடுத்தா நமக்கு தெரியல தெரியாது சொல்லிட்டு வந்து கொள்ளும். நிறைஞான தொருமூர்த்தி ஞானத்தாலே நிறைஞ்ச மூர்த்தின்னா கீதோபதேசம் பண்ணிச்சு அதிக வயசாலைங்கிறாள். அப்படி எப்படி உபதேசா? மிக ஞான சிறுகுழவி. குழவின்னா குழந்தை சின்ன பையன் தான். ஆனா மிக ஞானத்தாலே சிறந்தவன் கீதாச்சாரியன் பகவான்களால் சொல்லி அவரை பத்தி பேசுறாங்க. ஆகையினாலே கீதா சாஸ்திர பிரகாரம் தான் லோகத்தில் சிறந்தானத்தாலே நம்மாழ்வாரும் அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தேன். பெருமாளை யாருக்கு தெரிஞ்சு உபாசிக்கிறது? நான் பகவத்கீதை வாய்ச்சி தெரிஞ்சுக்கோங்களா? நம்ம அவனுடைய உணர்வுகள் உணர்ந்து அந்த கீதா சாஸ்திரம் அப்பேற்பட்டதான உயர்ந்த சாஸ்திரம். அழகா சொல்லியிருக்காரு. காலத்திலே ஆரம்பிக்க சர்வோபரிஷதோகாவா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. கீதையாக பெரிய பால் க்ஷீரம் பசுமாடாருல எல்லா அபுஷமாலும் பசுமாடம் சர்வோபரிஷதோகா. மாட்டை கலக்கிற இடையன் கிருஷ்ணன் ஒரு கன்னுக்குட்டியை வச்சிருந்தான்னு கிடைக்கணும். சத்த கன்னுக்குட்டியாவது பக்கத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் கலக்காது. கண்ணா இருந்தா பாரசோ வத்சா அர்ஜுன் தான் கல்லுக்கு அதிகமா விடமாட்டான். இளைய ஆத்துல வச்சிருந்தாங்க கண்ணு அழைச்சு போடுவது விடுவா. இளையருக்கு லாட்சியமே கிடையாது. அர்ஜுனன் ஜாதவேது நமக்குத்தான் பால் கலந்தார் கீதைன்னா பாரசோ வத்சா. இந்த பாலம் ஆகிறவாளா இருந்தா சுதீர் போக்தா நல்ல புத்திவாளா இருக்கிறோம் வாங்கி சாப்பிடுவோம். அதும் கீதாமுதம் மகது. கீதாமுதம் தான் அப்பேற்பட்ட ஆச்சரியமான சாஸ்திரத்தை உபதேசிச்சார் அர்ஜுனருக்கு. அர்ஜுனருக்கு உபதேசிச்சார்னா வசந்த சாஸ்திரம் உபதேசித்தார். அதுக்காக வேதாந்த சாஸ்திரம் கிடையாது. அப்படி உபதேசிச்சாலும் பகவானாவது உபதேசிச்சார். உபதேசிட்டு என்ன பண்ணாரா? கடைசி ஸ்லோகவாது முடிஞ்சோடனே பார்த்தாரா? அப்பா அர்ஜுனால் நான் அவனுக்கு சொல்லிவிட்டேப்பா இது தப்பா உபயோகப்படுத்தாரு. இதந்தே நான் தபஸ்காய லாபந்தாய கதாதர ரதாஜூடவே வாச்சன்னதமாம் யோக சூயதி. இது எல்லாருக்கும் சொல்லாது. எங்கிட்ட பக்தி உள்ளவருக்கு சொல்லு, சந்தை உள்ளவருக்கு சொல்லு, நல்ல ஆஸ்திகருக்கு சொல்லு. பக்தி இல்லாத சந்தை இல்லாத ஒரு சுஷ்ரூஷ பண்ணாதவருக்கு எல்லாம் சொல்லாது. தபஸ் இல்லாதவருக்கு சொல்லாது. பஸ் நிற்கிற இடங்கள்லாம் ஹோட்டல்ல சாப்பிடாத டீ கடையில அவனுக்கு சொல்லாது. சந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாதர அது அசுஷ்ரூஷமே வாச்சம் நதமாம் யோகசூயதி. நல்ல அதிகாரிகள்ட்ட சொல்லு, நல்ல குணவான்கள்ட்ட சொன்னா ஞான யஜ்யம் அதேரான விஷ்டசாது திவேபதி அப்படின்னு எல்லாம் சொல்றோம். பார்த்தா கேட்டாதப்ப அர்ஜுனுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அவருக்கு சொல்லாதே இவருக்கு சொல்லாதேங்கிறாரு. முதல்ல சொல்றதுக்கு நான் சொல்ற சாஸ்திர விஷயத்தை அவருக்கு சொல்லாதே இவருக்கு சொல்லாதே கடைசியில் சொல்லுவாரேன்னு கேட்டாரா? அதத்தான் அர்த்தத்தின் சீர்மைப்பாரே உபதேசிக்க வேண்டும் என்கிற அவாவாலே சொல்லிவிட்டு பிற அர்த்தத்தின் சீர்மையை பார்த்து பதன் என்கிறார் பரமபிரபுவும். பிறகாதற்கு தெய்வங்களை உபதேசிக்கிறான். இங்கிலாண்டிலிருந்து ஒருத்தவங்க வைர வியாபாரம் பண்றதுக்காக புதுசா நம்ம இந்தியாவுக்கு வைரம்னா ப்ளூ ஜாக்கர் ஆச்சரியமான வைரம் வசந்தான வைரம் ஒரு கேரட் 5000 ரூபாய் அப்பேற்பட்ட வைரம். இப்ப மேலே அவ்வளவுதான் எப்போதுதான் நமக்கு எழுது ஒரு ஆட்டுக்காக வந்தோம். மக்கள் வாழ்ந்து இங்கிலாந்து டெல்லியில வந்து இறங்கினாங்க. ஒன்னு என்னன்னா இது வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருக்கேன், 20 கோடி வைரம் கொண்டு வந்திருக்கேன், ஏஜென்சி எல்லாம் கூப்பிடலாம், 3 மாச காலத்துல வித்து பணம் தந்தா போதும், கேரட் 5000 பேருக்கு வித்து தந்தான்னு ஏஜென்சிகள் வந்தோம். உடனே எல்லா ஊர்ல இருந்து ஏஜென்சிகள் அப்ளிகேஷன் போட்டோம். எல்லாரும் கொடுத்துட்டோம். 20 கோடி ரூபாயும் கொடுத்துட்டோம். இந்த வைரத்தை இந்த காரர்களுக்கு கொடு, இந்த ஊர் தஞ்சாவூர் கொடு, கொடு ஒவ்வொரு ஏஜென்சி போட்டோம். அட்ரஸ் கொடுத்தோம். அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். 20 கோடி ரூபாய் டைமண்ட்ஸும் வழியில போயிடுச்சு. கும்பகோணத்துல கூட ஒருத்தவங்க கொடுத்தோம். அதுதான் எல்லா ஊருக்கும் போச்சு. கடைசியில் 2 மாசம் ஆயிடுச்சு. காலமே வரல. உடனே என்ன பண்ணா எல்லா ஏஜென்சி எல்லாம் யார் வாங்கிட்டு போறாரோ அவெல்லாம் உடனே திருப்பி கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாயாவது கொடுக்கணும். எல்லா வாரம் திருப்பி கொடுக்கணும். நாட்டை கொடுக்கக்கூடாது. எங்க கொடுத்துருக்காங்க சொல்லணும். நாட்டை கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஜாக்கிரதையா வியாபாரம் பண்ணணும். அப்போ ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்.
இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறதானே போட்டப்போ 2 மாசம் கழிச்சே ரூல்ஸ் சொல்றாங்க. முதல்ல வியாபாரமாக அதுக்காக விட்டுட்டான். அப்புறம் இவ்வளவு படம் பூழுத்தேன்னு பலன் பூழு தேடுது, அவருக்கு கொடுக்காது இவருக்கு கொடுக்காதுன்னு சொன்னான். அதே மாதிரி இவருக்கு அர்த்தங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசையினால சிஷ்யர் ஆப்பிடல அவருக்கு. அதான் ஆச்சாரிய பதத்தை அபேட்சித்திலே கீதையருளை செய்ததும் ஆச்சாரிய பதம் ஆச்சாரிய ஸ்தானத்தை பெருமாள் கூட ஆப்பிடலாம். ஆச்சாரியனா இருக்கணுங்கிற ஆசையம். அந்த ஆச்சாரியனுக்கு ஆசையினால சொல்ல வேணுங்கிற ஆசையோடு சொல்லிவிட்டாலும் அப்போ வசந்தார் சொல்லிட்ட போய் அதிகாரி பார்க்காது சொல்லிட்ட போய் பரம்பரை ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்தா நன்னா சொல்றா. நான் பூஜா வந்தத்தால் தெரியாது கொடுத்தேன்னு அப்புறம் விசேஷங்கள்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்தாரு. பாரம்பரியத்தில் தெரிஞ்சிருக்கணும் ஆகையனால ஆச்சாரிய பதத்தை ஆசைப்பட்டதே கீதை அருளை செய்து அது பூஷாவத்தை ஆச்சாரிய படம் வந்தாலும் தெரியுமா. ஏன்னா சங்கரன் அவன் என்ன பண்றாரு இப்படி சங்க வைக்கிறாங்க எல்லாரும் சமாஷ்டம் பண்றேன்னு சொன்னான். புதுசா ஒரு பையன் வந்தான், துஷ்ட பையன். அப்பா ஆயிடுச்சுன்னா எனக்கு சமாஷ்டம் பண்ணணும், அந்த பையன் ரொம்ப துஷ்டம். அப்படியா இதே படிக்கிறியாடா அப்படின்னு மந்திரம் ஹோமனா சுடுவேளால இலக்காசுரம் படம் சுடு இலக்காசுர போறது அப்படின்னு சரிதாது சங்க சக்கரத்தை வச்சாரு. அவருக்கு சங்க சக்கரை வச்சு வந்து ரொம்ப எரியுதுன்னா கொஞ்சம் திருமணம் குழைச்சு போடுவோம்னா ஆச்சாரியன் திருமணம் கொஞ்சம் குழைச்சுட்டு எழுதுக்காக சங்க சக்கரத்தை வச்சத்தை காணும். ரொம்ப அழிச்சிருக்கேன் இதை காடு வெள்ளா தோல்ல எகடா போச்சு அப்படின்னா பார்த்தா இந்த பக்கத்துல விழுந்திருக்கு. கஷ்டத்தை தூட்டி காமிச்சா இங்க இருக்கு அங்க எப்படிடா போச்சு. எனக்கா சொல்லு ஒரு தோலை எங்க பிடிச்சி இப்படி என்னன்னா இது பண்ண உடனே விட்ட உடனே பிஞ்சு கொடுத்து அதான் பூஷா மாசம் அதான் எகடா சங்கத்துக்கு இப்படி காமிக்கலாம். புதுசாக ஆச்சாரியம் பண்ண வந்தவராலே தேர் தட்டிலே அவன் உயரக்க வைத்தும் தான் கீழே நின்று உபதேசித்தான். உட்கார்ந்து கூட தெரியலையா பரவாயில்ல. அர்ஜுனன் மேலே இருக்கா கீழே உபதேசித்தான். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞானத்தொரு மூர்த்தி கிரியம்மான் கவராத கிளறுளியால் குலவிலவே ஆச்சாரியத்தை ஆசையினால எல்லாத்தையும் கைவிட்டான். அர்ஜுன கேட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வசந்த அர்த்தமாச்சு வீணா போடுறேன்னு ரூல்ஸ் நியமங்கள்லாம் சொல்றாரு. அப்படி கீதா சாஸ்திரம்னா அதுதான் சாஸ்திரம். அப்படி பகவத்கீதை எல்லா உபநிடத்துல சாரார்த்தத்தை எடுத்து சொல்லி இருக்காரு. விவச்ச நவிகீதையா ஜெகதி கீதையா அந்த எதிவருளோ கீதா முதல்சேதஞ்சசா திகோபுருஷன் நேரியாம்சம் நிராமயமாசயம் சொல்ல ஸ்ரீ கிருஷ்ணனாவது கீதா சாஸ்திரம் பண்ணார். அந்த கடவுளுடைய திருவுள்ளத்துல என்ன அபிப்பிராயம் இருக்கோ அந்த அபிப்பிராயத்தை வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சோ ராமானுஜர். நிகபுருஷன் நீதியாம்சம் நிராமயம் ஆசயம் இந்த உபனிஷத்துக்களுக்குள்ள இருக்கிறதா கருத்தை அப்படியே வியாக்கியானம் பண்ணி காமிச்சாராம். கிருஷ்ணனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னா ஏன் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ண முடியாத ஒரு அதிர்ஷ்டம் இருந்தவருக்கு பழைச்சார். 24 வியாக்கியானம் இருக்கு. சான்ஸ்கிரிட் வியாக்கியானம் எல்லாம் ஓல்டு வியாக்கியானம் பேர புதுசா எல்லாரும் பண்ணியிருக்காங்க. பழைய வியாக்கியானங்கள் சமஸ்கிருத பாஷையில 24 வியாக்கியானம். இந்த 24 பேரும் கீதா சாஸ்திரத்தை வசந்த சாஸ்திரமா தான் சுவாமி தேசிகன் தாத்பரிய சாஸ்திரம் பகவத்கீதையில விசிஷ்டாத்வைத சாதகமா இருக்குன்னா அந்த கீதையும் வசந்த வேதாந்தம் தானே. கீதா சாஸ்திர வேதாந்தேர் அபிவருத்திகள் பகவத்கர்மி வியாக்கியா கிரியதே சொல்றாரு. இது வியாக்கியானம் பண்ண வேதாந்த சாஸ்திரம் தானே வியாக்கியானம் பண்ணிருக்கே. அப்பேற்பட்டதான வசந்த சாஸ்திரம் அது. அதுக்கு ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணி பகவத் ராமானுஜர் அதுக்கு வியாக்கியானம் தேசியம் தாக்கம் சிந்திக்கிறது பண்ணி விசேஷமாக அர்த்தங்களாக இருக்கு காட்டுகிறது. இந்த கீதா சாஸ்திரம் அப்படி சாஸ்திரம் பார்க்க வேடிக்கை அவதரிச்சிருக்கிறதே ரொம்ப யுத்தத்துக்காக 2 பேரும் போறாங்க. 2 பேரும் எங்கடா யுத்தம் பண்ணலாம்னா குருஷேத்திரத்தில் பண்ணலாம் விட்டார். குருஷேத்திரத்தை வந்து இவன் சைன்யத்தை எவ்வளவு அழிச்சுட்டு வரணும் அவன் சைன்யத்தை அழிச்சுடுறாங்க. இது 11 லட்சம் சேர்ந்து அவருக்கு 8 லட்சம் சேர்ந்து இந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியறதுன்னா சஞ்சயனுக்கு வியாசர் அனுமதிச்சு ஒரு திவ்ய ஜட்ஜஸ் வரும். யுத்தம் நடக்கிறதோ அப்படியே சொல்லி பார்ப்போம் அப்படின்னா திவ்ய ஜட்ஜஸ் வரும் சொல்றது. எப்படா தெரியும் அனுகிரகிச்சாரு. கிரிக்கெட் மேட்ச் அழைச்சு கான்பூர்ல மேட்ச் நடந்தா டெல்லியில ரேடியோல கேட்கல திடீர்னு சிரிக்கிறான். வயிற்று முடிச்சுட்டு போன நான் நினைச்சேன். என்ன அதை கேட்டே இருக்கா சிரிக்கிறான் ஹா ஹா அப்படின்னா
எனக்கு ஒண்ணுமே தெரியாத இந்த பெண்ணு ராத்திரி எழுதணும் வெளியே போயிட்டு நான் இன்னொரு காலத்துல அறிஞ்சிருக்கேன் வர வழியில என்ன அவன் பார்த்தா சிரிக்கலாம் அழகாம இருக்கான் அப்படிங்க ஆஹா என்னடா அப்படின்னு கேட்டா சிக்ஸரா சிக்ஸராது ஃபைவ் வராது எனக்கு தெரியல இல்ல என்னமோ அது பார்க்கலாமல் இருக்கும். அது பார்க்கச்சு நீ பார்க்கச்சு இதை கேட்கச்சு அது என்ன இருக்குன்னு நிறைய கேட்டு இருக்காம இருக்கா அவருக்கு என்ன ஸ்கோர் இருக்கலாம் என்னமோ ஊசலாம் ஒண்ணுமே புரியல என்ன நடந்துக்கணும் ஸ்கோர்னாரு இது என்ன ஒண்ணும் தெரியல அது போய் சொல்றாங்கல்ல இல்ல அது பார்க்கச்சே நேர பார்க்கலாம் பிரத்யட்ச சமானாகாரமா இருக்காது. அதனால தியானமும் பிரத்யட்ச சமானாகாரம் சாய்க்கிறது தியானம் வரைக்கும் பிரத்யட்ச சமானாகாரம் அப்படி அது சொல்றாரு. அது மாதிரி உனக்கு நேரம் தெரியும் போட்டு யுத்தத்தில் நடக்கிறதெல்லாம் தெரியும் போனா உடனே என்ன பண்ண ஜீவராகலாம் யுத்தத்துக்கு போட்டால் திருதராஷ்டிரம் உட்காந்துருக்கான் கண்ணு இல்லாத சர்வாத்மா அல்லா லட்சம் அதுக்கு உள்ள வெளிக்கண்ணு கிடையாது உள்ளு கண்ணு கிடையாது. உள்கண்ணாக இருந்தா வெளிக்கண்ணு இல்லாமனா வரவில்லை. என்றேனும் கண்கண்ணால் காணாத ஊருவை நெஞ்சென்ன முக்கண்ணேல் காண உணர்ந்து நம்மாழ்வார் வெளியில இந்த தோல்மையான கண் இல்லாதவரால் கூட உள்ள இருக்க நெஞ்சு கண்ணால பார்க்கலாம் அவர்கள் அறிவு கிடையாது. அவருக்கு சர்வாத்மனா புத்திர அபிமானம் தான் உண்டு. இப்ப கேட்கலாம் சந்தேகரே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா செய்வத சஞ்சயா சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். அழகான சொல்லும் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா செய்வத சஞ்சயா தர்மக்ஷேத்திரத்துல கௌரவாளும் பாண்டவாளும் சேர்ந்தாள். என்ன பண்ணாள்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சேர்ந்தாள். ஸ்லோகமே முதல்ல சொல்றது தப்போல்லாம் இருக்கும். ஏன்னாலும் தர்மக்ஷேத்திரோட யுத்தக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சௌவேதா யுத்சவா மாமகா பாண்டவா ஸ்ரீவிஜயா யுத்தக்ஷேத்திரத்தை சேர்ந்தாலே என்ன சேர்ந்தாலும் பாண்டவாளும் அவ என்ன பண்ணாலும் கேட்கணும். தர்மக்ஷேத்திரேன்னு கேட்டாரு. தர்மம் சஞ்சானம் பண்றதுக்காக போயிருக்காள், யாகம் பண்றதுக்காக போயிருக்கா, இல்ல சுவாத்தியாயி ஞான யஜ்ஞா சில வேதாத்தியாயம் சொல்றதுக்காக போயிருக்கா, எதுக்கோட போயிருக்கா யுத்தம் பண்றதுக்காக போகலாம். யுத்தம் பண்றதுக்காக ஏற்பட்ட எல்லாத்துல யுத்தக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா ஸ்ரீ சஞ்சயா கேட்கலாம் இல்லையா? என்ன கேட்கலாம்? தர்மக்ஷேத்திரன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியே தப்பு. இன்னொன்னு இருக்கா சரி அப்புறம் இருக்கட்டும். தர்மக்ஷேத்திரத்துல யுத்தக்ஷேத்திரத்துல சமவேதா சேர்ந்திருக்கிறதான மாமகா பாண்டவா ஸ்ரீவா என்ற சேர்ந்தாளும் பாண்டவாளும் கிமபூர்வதா என்ன பண்ணாள்னா இல்ல யுத்தக்ஷேத்திரவாள் குருக்ஷேத்திரத்துக்கு யுத்தவா யுத்தம் பண்ணணும்னு ஆசையோட போனோம். என்ன பண்ணாலும் யுத்தம் தான் பண்ணுவான். கல்யாணத்துக்கு திருவண்ணப்பள்ளி காரம்பு இட்லி சாப்பிட போலானே மழைப்பிள்ளை என்ன பண்ணலாம்னு இட்லியை ஓடிச்சோம். இட்லி சாப்பிட போனா என்ன பண்ணாலும் இட்லி சாப்பிட்டு என்ன பண்ணாலும் கேள்வியே தட்டுக்கிட்டாரு. ஸ்லோகத்தை பாக்குறாங்க என்னமோ ஸ்லோகம் இது எல்லாம் ஐங்காடு ஸ்மார்த்தால் மாத்தால் எல்லாரும் இது கீதை வச்சு தரல. என்ன சொல்றாங்க? இல்ல தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே வேதா யுத்வா மாமகா பாண்டவா ஸ்ரீ சஞ்சயா இதில் சேர்த்து யுத்தம் பண்ணணும்னு போனா யுத்தம் தான் பண்ணலாம், வாசிக்கணும்னு போனா வாசிக்கலாம், இல்ல தூங்கணும்னு போனாலும் என்ன பண்றாலும் துப்பாட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். யுத்தம் பண்ணணும்னு போனா என்ன பண்ணாலும் கேட்டா என்னவா பதில் சொல்றது? யுத்தம் தான் பண்ணியிருப்பா இதை கழுப்பானே. அதில் யுத்தத்துக்காகத்தான் பிளேஸ் செலக்ட் பண்ணி போயிருக்காங்க. குருக்ஷேத்திரம் தான் எல்லா இடம் தலங்களும் எல்லா இடம் 15 பேருக்கு சொந்த ஒரே வறட்சியா இருக்கிறோம். அதுல இருந்து யுத்தம் பண்ணா நல்லா இருக்கும், வேற இடங்கள் கிடையாது. நாங்க போயிருக்கோம். இப்போ யுத்த கஷேத்திரம் போடாது தர்மக்ஷேத்திரம் போட்டாரு. தாத்பரியமா இல்ல தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரம் போட்டதுக்கு தாத்பரியம் யுத்தம் பண்ணணும். யூத்சவாகன்னு போட்டிருக்க. அவனுக்கு திருதராஷ்டிரம் கேட்டிருக்காரு. திருதராஷ்டிரம் வாசிக்காது இல்லை, அவனும் புத்திமான் தான். புத்திர அபிமானம் ஒண்ணு உண்டு. அது வயசுகளுக்கெல்லாம் இல்லையா? சன்னியாசம் பண்ணா கூட இருக்கு. முன்னாடி 20 வயசு புத்திராபிமானம் போறதால அனாதி காலமா வந்த அபிமானம் எங்க போகுது? இப்பதானே ஸ்ரீபாஷ்யம் ஆயிடுச்சிருக்கோம். இத்தனை ஜென்மாவிலும் அது பழக்கம். அதுதானே எனக்கு வரும். அது புத்திராபிமானத்தை வயசோடையே அப்படி கேட்டாங்கன்னா அது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரங்க தர்மம் விளையாட பூமியாகும். தர்மக்ஷேத்திரம்னா சசிய கஷேத்திரே அப்படின்னு சசியம் பயிர் விளையாட பூமின்னு இருக்கும்.
இந்த குருக்ஷேத்திரம் தர்மமலையில பூமி. ஒரு இடத்துல ஒரு ஊர்ல புண்ணிய கஷேத்திரத்துல மரணம் அடைஞ்சா அந்த மரணத்தாலே அவருக்கு முக்தின்னு சொல்லியிருக்கு. ஊர் சொல்லி முக்தி தரம் முக்கியமா கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளர் கடற்கரன்னா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி சவந்திகா புரி துவாரவதி தெய்வ சத்தைதே முக்திதாயகா. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஊர் 7 ஊர் சொல்லியிருக்கேன். அயோத்தியா தெரியும், மதுரை தெரியும், மற்றா அதான் மாயா ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் மாயா. காஷி தான் தெரியும், காஞ்சிபுரம் தமிழ்நாடு, அவந்தி உஜ்ஜயினி, புரி துவாரவதி துவாரகாநகர் ராஜஸ்தான். இந்த 7 ஊர்ல 6 ஊர் நார்த் இந்தியா. காஞ்சி ஒண்ணுனா சவுத் இந்தியா வழக்கு வளர்றது, தெற்கு தேயறதுன்னு எழுதுற அந்த நாளை ஒழிச்சு கொண்டு வடக்கிற்கார் ஆதிக்கம் தான் எங்க கிழக்கு தெற்கேற்காருக்கு ஆதிக்கம் கிடையாது போதும். அதே மாதிரி இருக்கு. மோட்சம் கூட இந்த ஊர் சமாளில பணங்களும் வரல. மோட்சத்துக்காக 800 ஊர் விடக்கூடாது. அது கூட இங்கே வடக்கதான் 6 ஊர் 1 ஊர் சொல்லலாம். இந்த ஊர்ல இருந்தா மோட்சம்னா இந்த ஊர்ல இருந்தா கீழே பூமியில இருக்கணும். பூமியில தரையில இருந்து மரணத்தை அடைஞ்சாதான் மோட்சம் வருவது. ஆகாசத்துக்கு இருந்தான்னு கேட்டா அவளுக்கு கிடையாது. ஆகாசத்துக்கு புண்ணியத்துவம் வந்து கிடையாது, வேலைச்சு கிடையாது. பூமியில இருக்கணும். மாடியில் படுத்தினா கூட கிடையாது. அதுக்காக சொல்லுவாங்க. அது டில்லிக்கு என்ன எங்க சுவாமி கிட்ட ஒருத்த பெரிய ஜட்ஜி வீடு கட்டியிருக்கேன் கிரகப்பிரவேசம் பத்திரிக்கை வந்து நேரவே கொடுத்து நல்ல சோதிச்சார். நல்லா வீடு கட்டியிருக்கேன்ல சாங் கட்டியிருக்கேன்னா 3 மாடி வச்சு கட்டியிருக்கேன். ரொம்ப ஆச்சாரம் வந்து கட்டாட்சிச்சா நல்லா இருக்கும். அது எப்போ கிடைக்க போகுதோ எனக்கு சரி ராட்சி எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு அப்ப ஊருக்கு போகலாம். ஊருக்கு போக கிரகப்பிரவேசம் பண்ண போறே. ஆமா சரி கிரகப்பிரவேசம் பண்ணாலும் கூட நித்த படுத்தும் தூங்கிச்சே மாடியில படுத்துக்காது, கீழே படுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. மாடியில படுத்துக்க 3வது மாடி கட்டிருக்காரு படுத்துக்காது. ஏன்னு 3வது மாடியில் கிட்ட மூச்சு போயிட்டு தானே நாசமா போறோம். இங்க படுத்தோம்னா கீழே யாரும் தூக்கிட்டு போறதுன்னு பெய்வோம். செத்து போறப்போ வசூல் அதை கையில படுத்து நல்லா ஆசீர்வாதம். அப்படி எல்லாம் தத்துவத்தை சொல்லு. எமக்கியாம் வெண்ணாட்டு நம்மாழ்வார் பாஷை சொல்லி அர்த்தம். எமக்கியாம் வெண்ணாட்டுக்கு உச்சமதான் வீட்டை அமைத்திருந்தோம் மகுதன்றே ஆமாறு அவை பொருந்த வெந்தோழிகாரளவா வெங்கோட்டோழே கொண்டானே மனத்துக்குள். குருஷேத்திரத்துல இருந்தா அந்த குருஷேத்திர பவுண்டரி எவ்வளவோ அதுல ஆகாசத்துல பறக்கிற பட்சிக்கும் மோட்சம்னு வேணும். அதான் தர்மக்ஷேத்திரம். ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிற பட்சி பறந்துலே இருக்கு. அந்த குருஷேத்திரத்துக்கு மேல போயிடுச்சு அந்த பவுண்டரிக்குள்ள பறந்து மூச்சு கொடுத்தனா அதுக்கு மோட்சம். அதான் குருஷேத்திரம் தர்மக்ஷேத்திரே குருஷேத்திரி. அவளுக்கு சாக்கியம் சொல்லியிருக்கா. அந்த குருஷேத்திரத்துக்காக சொல்லியிருக்கேன். அதாவது கிரவுண்ட் வாங்கினா என்ன ஜனகபுரி இல்லைன்னா என்னடா விலைன்னா கிரவுண்டு 40/60 என்ன விலைன்னு கேட்டா 20,000. என்னடா இவ்வளவு கூட குருஷேத்திரம் வாங்கலாம். கேட்ட குருஷேத்திரமா இருந்தது. குருஷேத்திரம் அவ்வளவு வசந்தது. தர்மக்ஷேத்திரே குருஷேத்திரே. ஏரோப்ளேன்ல போகச்சே இல்லை, ஏரோப்ளேன்ல போகச்சு குருஷேத்திரத்துக்கு நேரம் போகச்சு பச்சுட்டு எரிஞ்சானா அத்தனை 95 பேருக்கு மோட்சம். பம்பாயில கிடையாது. அந்த இடத்துக்கு அவளுக்கு எழுதுறது குருஷேத்திரம். ஆகாசத்துக்குள்ள புண்ணிய பூமி தெரிஞ்சாலும் அந்த குருஷேத்திரத்துக்கு ஒண்ணுதான். எத்தனை புராணங்கள் எடுத்தாலும் குருஷேத்திரம். அது சமக்ஷேத்திரே குருஷேத்திரம். அதுவோ தர்மம் வளையக்கூடிய இடம், யுத்தம் வளையக்கூடிய இடம் இல்லை. போறவாளும் யுத்தம் பண்ண போனவா. இவ என்ன பண்ணலான்னு கேட்டான். தர்மம் பண்ண பூமியாச்சு. இவாளும் யுத்தம் பண்ண போனா என்ன பண்ணுவான்னா யுத்தம் பண்ண போனா யுத்தம் பண்ணுவான். ஆனா கஷேத்திரம் யுத்தம் பண்ண விடாது. வேற ஏதாவது நல்லது நடந்திருக்கவே என்ன சொல்லுவோம்னு கேட்டாலும் தாழ்த்து புரியுறதா விளங்குறதா சமீச்சனமா நடிகர நுனி கர்மக்ஷேத்திரே குருஷேத்திரே சமவேதாய் பாம்பவாசி வைக்கமபூர்வத சந்தேயா. என்ன பண்ணாலும் கேட்டா யுத்தத்துக்கு தான் போனாளா? அதை பத்தி இல்லை, யுத்தத்துக்கு தான் போனாள். ஆனா கஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம். அது யுத்தம் பண்ண விடாது. ஏதாவது தர்மம் உண்டாகணும். அங்கே ஏதாவது தர்மம் நடந்திருக்கா? செஞ்சான்னு அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்றது. அதாவது ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்கணும். அந்த ஊர் நல்ல ஊராக இருந்தால யுத்தம் பண்ண போனாலும் கூட காரியம் நல்ல காரியம் நடந்திருக்கணும். தர்மம் விளையக்கூடிய நீதியாச்சு. ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். கீதோபதேசம் நடந்திருக்கணும் எனக்கு அபிப்பிராயம். ஏதாவது நல்ல காரியம்
சப்தமாவது பிரவச்சனம் நடந்துக்கணும், காலட்சேபாவது நடந்துக்கணும், ஏதாவது நடந்துக்கணும். எல்லாரும் கேட்டார். கேவகூர்வத சஞ்சயான்னு கேட்டார். புரியுதா? தர்மக்ஷேன்னு ஒரு அபிப்பிராயம். கேவகூர்வத சஞ்சயா என்ன பண்ணாலும் கேட்டாரா? என்ன பண்ணாலும் கேட்டது, என்ன பண்ணாலும் கேட்க தாத்துரு யுத்தத்துக்கு தானே போயிருக்கா? என்ன பண்ணாலும் கேட்பா, யுத்தம் தானே பண்ணுவாருன்னா அது கேட்கலடா. என்ன பண்ணாலும் கேட்டா இவருக்கு மனசுல விடணும். அதுவே சொல்ல அந்த மனசுல விடணும். இந்த மனசுல என்ன வச்சுன்னா வேற தினசா கேட்டாளா? மனசுல என்ன வச்சிருக்காங்க? தன் புள்ளகள் ஜெயிப்பனாங்கிற அபிப்பிராயம். தன் புள்ளகள் ஜெயிப்பனாங்கிறத கேட்கறதுக்கு நம்ம உள்ளவர்களுக்கு 100 பேருக்கு முதலுமா பாண்டவாள் தோத்து போவாளான்னு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடாதுன்னு கெமகூர்வத சஞ்சயா இல்ல. நேரம் இப்படி கேட்டா சரி, எல்லாரும் பிள்ளைய ஆசையப்படலாம் போது ஏதாவது சொல்லுவார். அதனால சாகசைக்கு கெட்டிக்காரனா திருதராட்சம் பேர் திருதராட்ச சூரனானபடியால அவன் கேட்கச்சு என்ன கேட்கிற கெமகூர்வத சஞ்சயா அப்படின்னு என்ன பண்ணான்னு கேட்டாரா? தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா கெமகுரு செஞ்சால என்ன பண்ணாலும் சரி அதை கேட்க மாட்டேன். என்ன பண்ணாலும் நான் மேல சொல்லி ஒண்ணும் வேற சமாச்சாரத்தை சொல்லுவதாக பாஷிகாரர் அந்த அர்த்தத்தின் சுயோசன விஜயபுத்சயா சந்தயம் பப்ரட்சா உபயோ சஸ்திர பிரவருத்தே சம்பிரசம்பம் சுயோதன விஜய புகுத்சயா சந்தயம் பப்ரட்சா தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர கேட்க நம்முடைய துரியோதனுடைய ஜெயிப்பனாங்கிற ஆசையினாலே கேட்டார். அதுக்கு என்ன பண்ணாலும் கேட்கறது தாத்திரம் இல்லை இல்லையா? என்ன பண்ணாலும் கேட்கறது தாத்திரம் இல்லை. எல்லாரும் சாப்பிட போனாலே உள்ள என்ன பண்ணாலும் கேட்டாக்க சாப்பிட்டுதான் சாப்பிடுவாள். கேள்பானேன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு நல்ல ஜிலோபியை போட்டாலும் எண்ணெய் ஜிலோபியை போட்டாலும் கேட்கும். ஜிலோபி எண்ணெயிலே கலந்து பண்ணி வைக்கிறது சுத்த நீர் உள்ள தெரியுமா உங்களுக்கு? அல்ல ஓகேயிலே பண்ணி வைப்பது. வசந்த அதிகாரிகளுக்கு அப்படி வச்சிருக்கான், வைத்திய காலத்துலாம் எண்ணெய் வச்சிருக்கான். அதை தட்டிக்கிட்டு போட்டானா என்னங்கிறதுக்கா கெமகூர்வத சஞ்சயா கேட்டாங்க. சாத்திரியம் ஒருத்தர் கொண்டு இல்லை. எங்க ஜிலேபி எடுத்தாலும் மச்சி மேலே கொடுத்தா அதே ஏண்டா எடுத்தேன்னு கோச்சுக்கலாமா இருக்கேன். எதை எடுத்தாங்கன்னு டிஃபரன்ஸ் இருக்குமா? அதை போய் சொன்னாங்க. அதாவது கெமகூர்வ சஞ்சயான்னு என்னன்னு கேட்டாக்க சுயோதன விஜய பூசையா சந்தேகம் பப்ரஷா ஸ்ரீவி சொல்லுவா. என்னன்னு கேட்டா அவளை நினைச்சிட்டு உலக நிக்கிறான்னு சொல்லுது. எவ்வளவு ஹிருதயத்தை வச்சு தமிழ்நாட்டு வச்சனம் உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும். இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தர் 25 years ஆச்சு, 27 ஆச்சுங்கிற ஒருத்தர் இவருக்கு வந்து டெல்லிக்கு வந்து யார அதை மனசுல வச்சுட்டு சுயோசன விஜய பூசையா சந்தேகம் பப்ரஷா என்ன ஆச்சு கெமகூர்வத சஞ்சயான்னு கேட்டார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சந்தேகவாஜா சந்தேகம் கேட்டார். நாசமா போனேன். இப்ப நேற்றுக்குதான் ஒரு சனத்குமார் வந்து சரத்யாதர் வந்து உபதேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி தூக்கம் வரல. ஒரு நாள் இந்த முன்னாடி தூத்துலேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காளா. கிருஷ்ணன் வந்துட்டு போனா திருதாஷ்டனுக்கு தூக்கமே வரல. தூக்கமே வராதுன்னு முதல்ல கூப்பிடுறா. சந்தேகம் கூப்பிடுன்னா இடத்துக்கு கூப்பிடுறேன்னு கேட்டேன். வரும்போது தூக்கமே வரல சாமி. எல்லாம் சாரு தூக்கம் வராதுக்கு காரண அலைகள் உண்டு. உனக்கு என்ன தூக்கம் வராது காரணம்? தூக்கத்துக்கு காரணம் 3ன்னு சொன்னாங்க தெரியுமா? நித்ராயா காரணம் 3 நிஜஸ்ரீ புஸ்தகம் ஜபா இல்ல. நித்ர 3 காரணம் வந்து ஆத்திர தேவிகளோட இருந்தாக்க தூக்கம் வருமா? புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சா தூக்கம் வருமா? ஜபம் பண்ண ஆரம்பிச்சா தூக்கம் வரும். 3 வந்து அப்படி தூக்காது வெளிவரும். புஸ்தகத்தை விட்டா தூக்கம் வரும். நித்ராயா காரணம் 3 நிஜஸ்ரீ புஸ்தகம் ஜபா நித்ராயா பஞ்சகந்தேனி ஜீவித சௌரிய பரஸ்திரியா அப்படின்னா ஸ்ரீகாரண பாருங்க. தூக்கமே வராது. 1 மணி 2 மணி சாத்துக்கு கூட உட்காந்துட்டாங்க. ஜீவித வாழ்நாக்கு அது தூக்கமா இருக்கு. தூக்கம் வராது. திருடவருக்கு தூக்கம் வராது. ஜீவித சௌரி நாமெல்லாம் தூங்கினா தான் அவன் திருடலாம். ஜீவித சௌரிய பரஸ்திரியா பரஸ்திரீகரணம் பண்றவங்க தூக்கம் வராது. இன்னொன்னு உண்டு. அந்த காலத்துல அதிக பலமுள்ளவாளுடைய விரோதப்பட்டுட்டா தூக்கம் வராதுன்னு. அதிக பலவாளோடு கூட விரோதப்பட்டு பாண்டவாள் அதிக பலவாளோடு ஜனத்தால ஒரு தூக்கம் இல்லையா? சஞ்சயரே நான் என்ன சொல்றது, மாதிரிதான் நல்லா இருக்கே சண்டைக்கு போட்டாலே என்ன அப்போதும் தூக்கம் இல்லை. எனக்கு ஏதாவது ஹிதம் உபதேசிச்சா ஒரு ஹிதம் உபதேசிச்சா அந்த இடத்துல ஆச்சரியமாக உபதேசிச்சுட்டு எனக்கு இது போகிறது விதுரரை கூப்பிடுறேன் அவர் உபதேசிப்பாருன்னாலும் உடனே விதுரை கூட்டா விதுர நீதின்னு 400 ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த உபதேசங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் வந்து
பிரிண்ட் பண்ணி எல்லா பாஷையிலையும் கவர்மெண்ட்ல போட்டாக்க எல்லாருக்கும் உபயோகம். ராஜநீதியும் சொல்றாரு, எல்லாம் சொல்ற. அத்தனை ஸ்டேட் இருக்கு, மகாராஷ்டிராங்கிறா, ராஜஸ்தான்ங்கிறா, பீகார்ங்கிறா, யூபிங்கிறா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், எல்லாத்துக்கும் அந்தந்த பாஷையில விதிர நீதி எடுத்து அச்சு போகணும். அதே மாதிரி ராமாயணத்தில் இருக்கிற கட்சி சர்க்கத்தை எடுத்து அச்சு போகணும். கட்சி சர்க்கத்தை ராஜநீதியை பூரா சொல்லியிருக்க. அந்த ராஜநீதி அந்த கட்சி சர்க்கத்தை பார்த்தா எப்படி அரசாங்கம் நடத்துறதுக்கு பரிபூர்ணமா அடிச்சு விட்டாங்க. ஆக்கியவருக்கு எல்லா நாளையும் கேட்டு அழகா சொல்லியிருக்காரு. அந்தந்த வாசகங்களை போட்டு அதை பார்க்க ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒரு காப்பியான கொடுத்து அந்தந்த தேசத்து வச்சுகள் கொடுத்தா அழகா ராஜ்யம் போகும். இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கா விஷயம் இல்லைங்கல்ல. இப்ப புத்தகத்தை பார்த்தா மறக்காத இருக்கு சொல்லிடுவார். அப்படி அழகா நடத்தினார். அதுல விதர் உபதேசிச்சார். விதர் உபதேசம் ஒன்றும் கிடையாது. ரிஷ்வாசம் பார்த்தா 12 மணி தான் ஆச்சு. அப்புறம் தூக்க வந்து சொச்ச போறதுக்கு என்ன பண்றது? நான் சந்தேகம்னு போட்டேன். நான் சனசுஜாதல் தேவலோகத்திலிருந்து வரவழைக்கிறேன், அவர் அதுக்கு உபதேசிப்பான்னு சொல்லி தேவலோகத்தை உனக்கு வருவதாக நினைச்சா வரேன்னு சொல்லி அதை பிரதிக்க பண்ணியிருக்காருல. உடனே சனசுஜாதல் நினைச்சா வந்துட்டாரு. தேவலோகத்திலிருந்து ராத்திரி 12 மணியிலிருந்து சுமார் 5 மணி வரையிலும் உபதேசிச்சா சனசு. எல்லாம் நமக்கும் ஒன்றும் கிடையாதுடா, எல்லாம் ஈஸ்வரனுடைய தான், அவருடைய வசதி. நம்மதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்மதுன்னா எப்போதும் நம்ம கிட்ட இருக்கா பாரு. சில சமயங்களை போடுறது வேற பகவான் நம்ம கிட்ட கொஞ்ச நாள் இருக்குன்னு கொடுத்து வச்சிருக்கா, பிந்தி ஆண்டு போயிடுறது. ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது. எல்லாம் சராசரானு சர்வானு பகவானு பகவத் எல்லாம் பகவான். இது தற்பேட்சிதம் எல்லாம் அவனுடையதுன்னு பார்க்கணும்னு வேதாந்தம் பூரா பிலாசபி பூரா ஒரு ராத்திரி 6 hours உபதேசிச்சிருக்காரு. அதுக்கு உபதேசிச்சவர்ல மறுபடியும் மறுநாள் காலம்பரம் வந்தது. எத்தனை யோகி இது தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் உபதேசம் கேட்டியடா. இப்ப கேட்டு மாமக்காக இங்க இருந்து மாமக்கா பாங்க உபதேசம் பண்ணி 2 நாளைக்கு இருக்கக்கூடாது. மாமகா பாண்டவா செய்வன் யோகரோட சந்தேகாங்கிறான். அப்படியாவது கேட்கிறாரு. இது கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றாரு? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு? கீதையெல்லாம் சொல்லிட்டு எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ எழுந்தலா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவானியத்தில் மத்தியமான். எங்க கிருஷ்ணன் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்கானோ அந்த இடத்துல நியாயம் இருக்கு, ஜெயம் இருக்கு, அவதான் ஜெயிப்பா அப்படிங்கிற. முதல்ல இவர் கேட்டதுன்னு ஒரு பதில் சொல்லணும். இவர் கேட்டது என்ன பண்ணான்னு கேட்டதுக்கு கிருஷ்ணன் அர்ஜுனன் இருக்கிறது ஜெயம் இருக்குன்னு சொல்றேன். கேட்டது ஒண்ணு இன்னொன்று சொல்லலாம் முடியாதுன்னா இவர் கேட்டதுக்கு தாற்பயம் சுயோதான விஜய பூச்சையா சந்தேகம் தப்பாங்க. அந்த ஹிரயத்தை கண்டுபிடிச்சா ராமானுஜன் ஏதாவது அந்த இடத்துல ஒட்டாது சொல்றாரு. சுயோதன விஜய துரியோதன் ஜெயிப்பனான்னு கேட்டார். கீதையெல்லாம் சொல்லிவிட்டு வார்த்தையெல்லாம் இழந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். கசிதி முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன அபிப்பிராயம் சொல்றேன்னு. ஆனா வேணும் இவ்வளவு தூரம் நல்லா சொல்ல கீதையை நல்லா கேட்கணும். கீதா சாஸ்திரம் சாமான்யமான புத்தகம் 18 அத்தியாயம் ஆயிடுச்சு. கல்வி சர்வ ஸ்லோகம் சொல்லியாச்சு. சர்வதர்மான பரித்தியால் உபதேசிச்சான்னு ஸ்லோகம் சொல்லிட்டார். ஸ்லோகம் சொன்ன உடனே திருதராஷ்டிரம் கேட்கலாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே எல்லாம். அப்ப தச்ச சம்ஸ்கிருத்தி ரூபம் விஸ்வரூபத்தை நினைக்கிற என்ன ரூபம் என்ன ரூபம் என்ன சம்பாதம். அவள் 2 பேருக்கு அந்த சம்பாதத்தினு விஷயாமித மனப்புறான். அதுக்கு பதில் ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் பேசிட்டாலே அர்ஜுனன் கேட்டாலே ஒரு பதில் சொன்னாலே என்ன பேச்சு என்ன நினைக்கச்சே மயிர்கூச்சல் இருக்கிறதா, ரோமப்புள்ளி வருகிறாங்க. அது கேட்கிறா இத்தனை சன்னியோட சுயோதன விஜய பூச்சியா சந்தேகம் தப்பாச்சு. அந்த கேள்விக்கு இங்க பதில் விட்டாங்க. துரியோதன் ஜெயிப்பரான்னு கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் இல்லையேன்னு கேட்டாலா என்ன தச்ச சம்ஸ்கிருத்திய ரூபம் அத்தியுதம். அது விஸ்வரூபம் காமிச்சாரே. ஆஹா என்ன விஸ்வரூபம் எங்க போட்டு உபன்யாசம் நல்லா இல்லையா? என்ன போது அபூர்வமான விஷயங்கள். சச்ச சம்ஸ்கிருத்திய ரூபம் அத்தியுதம் ஹரே. விஸ்வரூபம் காமிச்சாரே. வேறொருத்தர் பார்க்கல அந்த ரூபத்தை நினைச்சு எனக்கு என்னன்னா கைவாய் கோவிச்சு இருக்குது. ஆச்சரியப்படுது. ஓய் நான் கேட்டதுக்கு பதில் இல்லையா? நான் என்ன சுயோதன விஜய பூச்சியா சந்தேகம் பப்பளச்சு. துரியோதனம் ஜெயிப்பனான்னு கேட்டதுக்கு அதே ரூபத்தை பார்த்து சம்பாதம் நல்லா இருக்கு, 2 பேரும் பேஷண்ட் நல்லா இருக்குங்கிறது என்ன? ஆஹா என்ன ஆச்சரியம். இந்த விஸ்வரூபம் என்ன வசதி, விஸ்வரூபம் என்ன வசதி. ஒரு கேட்டதுக்கு பதில் இல்லையா? நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு ஞாபகம் கொடுத்தேன். விஸ்வரூபத்தை காமிச்சா அர்ஜுனன் சொன்னா எல்லா செய்திகளும் துரியோதனாவோட கண்ணனுடைய களவாயிலாகப்பட்டு எல்லாம் ஷாவாடு காமிச்சிருக்கேன். நேரம் சொல்றமா இல்லை, உடம்பு அதிகமா இருக்கு.
படுத்துட்டு இருக்காரு. மூச்சு வாங்குறது. டாக்டர் எல்லாம் யோசிச்சா சொல்லணும் 2 days போகணும்ட்டான். யோசிச்சர் வந்தாரு. யோசிச்சர் வந்து என்னமா இருக்குன்னு கேட்டாரு. என்னமா இருக்கு? ரொம்ப சனி பார்க்கலாம், ராகு வந்து மாலகஸ்தானத்துக்கு இருக்கான், மரண தசையா இருந்திருக்கு, அதுல இருக்கு, ஏகாட்சி வந்திருக்கு, அமாவாசையும் வருது. பையனுடைய ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரியா பித்திருக்காரகம் நல்லா இல்லை, அவன் நீச்சலா போயிருக்கான். யோசிச்சுதான் நீச்சலா போனான். அவன் காரகம் நீச்சல்னு சொல்றான். இந்த ஸ்தானத்துல மாலக ஸ்தானாதிபதியாக வச்சிருந்துட்டு இருக்கான். அப்படி உடம்பு எல்லாமே இருக்கு தெரியுமாங்கண்ணா. என்னத்தை சொல்றது? சனியில இருக்கா, அதுல இருக்கா, ஏகாட்சி வருது, துவாயசி வருது, இல்ல மாலக ஸ்தானம் செவ்வாய் இருக்கா, அதை ராகு பார்க்கலாம், சனியும் பார்க்கலாம், குரு எங்கேயோ மறைஞ்சிருக்கான். இவருக்கு இருக்கிற தெரியல, அவன் மறைஞ்சிருக்கான். அது என்னங்கண்ணா இருக்குன்னு கேட்டாரு. என்னமா இருக்குன்னு சொல்றேன் சுவாமி. மனம் நேரம் சொல்லலாம் சுவாமி. இல்லையா ஊகிச்சுக்கிட்டு சொல்ல வாங்கி வச்சுக்கணும். அதோட அவ என்ன பண்ணுவோம் சொல்ற ரூபம் அத்தியம். இந்த விஸ்வரூபத்தை சொன்னாலே யார் பார்த்தாலும் யோசிச்சாலும் யார் ஜெயிப்பான்னு தெரியாது. அது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மறந்து கழிக்கிறேன். அவனுக்கு சுயோசன விஜய ஐயா உள்ள ஜெயிப்பனான்னு கேட்கறது ஆசையதானே மறுபடியும் கேட்கிறான். சரி சொல்லியே தொலைக்கிறேன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர வார்த்தோ துரோத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துரோவா ஜெயித்தர் மகனா ஜெயோ அங்கதா விஜயோ சொல்லணும் அப்படியே சொல்றாரு. பகவத்கீதை என்ன ஸ்வரதாச்சாரம் சொல்லணும் நல்லா சொல்லுவார். இங்கிலீஷ்ல அதெல்லாம் போட்டு அடிச்சு நல்லா சொல்லுவார். எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. பாட்டியம்மா கதையாட்டம் சொல்லுவார். தர்மபூர்வத்தை சந்தையாருன்னு அதிலேயே தர்மம் பிறந்திருக்கவேங்கிற அபிப்பிராயத்தோடு அர்ஜுனன் திருதராஷ்டிரம் கேட்கிறார். சந்தையை சொல்றாருதான். இது கீதா சாஸ்திரம் அவ்வளவு சாஸ்திரம். கருதி தர்மக்ஷேத்திர தர்மத்தில் ஆரம்பிச்சிருக்கு. தர்மக்ஷேத்திரம் அதாவது தர்மம் மழையிட்டா அந்த ஊர்ல அது குருக்ஷேத்திரம் இல்லாது. என்ன பண்ணாலும் கேட்டா அந்த யுத்தத்துக்கு இல்லாத யாராவது சமாதானம் பண்ணியிருப்பாளே. கேள்வி ஒருத்தரும் ஏதாவது உபதேசம் நடந்திருக்குமே, நல்ல காரியம் நடந்திருக்குமே, இங்க ஏழா சொல்லுன்னு கேட்கலாம். கிமகூர்வ தாங்கிறதுக்கு தாற்பயம் கிமகூர்வத சஞ்சயா அப்படின்னா ஏதாவது கேட்டா புதுசா 12 மணிக்கு மேல ஒருத்தர் சாப்பிட வந்தார். உள்ள அனுப்பிச்சேனே என்ன ஆச்சுன்னு கேட்டார் சுவாமி. ஏதாச்சும் சாப்பிட போறோம் நான் பரிசாருக்கு துஷ்டனாச்சு ஏதாவது சண்டை போட்டுப்படே நடந்தாருக்கா கேட்டார். வேற ஒன்றும் இல்லை. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சோவேதா யுத்தவா மாமகா பாண்டவா சீவ கிமகூர்வத சஞ்சயான்னு நல்ல காரியம் நடந்திருக்கே சொல்லுவோன்னு பகவத்கீதையை உபதேசிச்சார். 18 அத்தியாயம் உபதேசிச்சாலும் ஆச்சரியமா உபதேசிச்சார். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமான ஸ்லோகம் உபதேசி. ஸ்லோகத்தை பார்த்தா 2 பேர் 2 பக்கத்தில் வந்து இருந்தா விரோதிகள் வீழ்காது பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தர்வஜம் வாழ்ந்தவன் வாழ்ந்து அடிக்கிறது எல்லாரும் சன்னத்தா ஆயுத வச்சுட்டு பேடி வாங்கியிருக்கு. அந்த நிமிஷத்தை பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கிற டயத்தை கிரிக்கெட் ஆரம்பிக்கிற டைம் பார்த்துட்டு இருக்காங்க. 10:55 எல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. தோசையை கட்டி படியில் வச்சுட்டு அது வயது எல்லாம் சித்தமா இருக்கலாம். அந்த சமயத்தில் பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தர்வஜம்னு வாழ்ந்தான் அர்ஜுன். இங்கிருந்து கிருஷ்ணான் அது உட்காந்துருக்கார். ஆச்சரியமா சாதிச்சு நாச்சில திருவடிகளும் எழுத்த கோலும் எழுத்த கைவாயும் முடித்ததார முடியும் ராமப்பழங்கிற கதை விடுத்ததார வஸ்திரவும் செயற்தட்டிலே சாத்திர திருவடிகளோடைய கூட பிரம்மானாம் பரமாத்மான்னு எழுதுறாரு. அப்படியே தலைமையை முடிச்சிருந்தாங்க. ஏன்னா முன்னாடி இருந்து பிறந்தா சாரத்தின் எதிர்க்கு வண்டி ஓட்ட முடியாது இல்லையா, வண்டி ஓட்ட முடியாது இல்லையா. அதுக்காக என்ன ஒண்ணு தலைமையெல்லாம் அங்க வந்து சுருட்டு நச்சியில் விழுவான் கிருஷ்ணனுக்கு. சுருட்ட வயிறு வந்து அதெல்லாம் எடுத்து கட்டிருந்தாராம். கையில் ஒரு கையில் கடிவாரத்தை பிடிச்சிருந்தா ஒரு கையில் ஷார்ட்டை பிடிச்சிருந்தா இருக்கிறது. இந்த ஷார்ட்டை ஓட்டுறவங்க சாஞ்சி உட்காந்து போனாங்க வீரர்கள் இல்லாத. அதாவது சாட்சி நாத்தின திருவடிகள் வந்து திருவடி எதிர் பீட்டத்தில் வசம் நின்று நிற்கிறாரா ஓட்டுறதுக்காக. சேனையோர் உபயோர் மத்திய ரகம் ஸ்தாபயவேச்சுதா யாவதான் நிரீட்சேகம் யோத்துகாமான அவஸ்திதா ஈர்மயாசயோத்தவியமஸ்மன் ரணசமஞ்சமே கைமே வஸ்திதா யுத்தே. பார்த்தாலும் பக்தர்களை கைவிடாதவன்னு பேர் வச்சுருக்கு. இதெல்லாம் ஓட்டுறதுக்காக சொல்லி 2 சேனையுடைய வஞ்சித்தவனும் நிறுத்தி எழுது. எழுத்துக்கு என்ன கைர்மயாச சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. கைர்மயாசயோத்தவியம் கைர்மயாசயோ வீரதா எழுத்துக்களை நிறுத்தி சொல்றது. யார் அந்த பக்கத்தை செய்திக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஈர்மயாசயோத்தியோ என்னோட அர்ஜுன் எதிர்த்து வச்சு யுத்தம் பண்ணுங்கிற தைரியத்தை எவன் வந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த பக்கத்தில் அர்ஜுனோட யுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு 100 பேர் வந்தாலும் கூட நான் யாரோட யுத்தம் பண்ணுவேன் நான் தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த மயாசா இந்த சகா போட்டிருக்காரு கை சக மயாசா 2 சேரும். அது ஒண்ணு சான்ஸ்கிரிட் பாஷை
கைர்மயாசயோத்தவியம் அஸ்மின்னே ரணசமுத்தியமே. அங்க 1000 பேர் வந்திருப்போம். அதாவது எல்லாரோடையும் அர்ஜுன யுத்தம் பண்ணுவாங்க. தனக்கு சமமான வீரனா இருந்தா தான் யுத்தம் பண்ணுவாங்க. என்ன அர்ஜுனன் இருக்கா தெரிஞ்சு என்னோட யுத்தம் பண்றது எந்த பேரா தைரியத்தோடு வந்திருக்கான், அவனையும் பார்த்துருவோம்ல. கைர்மயாசயோத்தவியம் அஸ்மின்னேகள் எல்லாரும் வந்தாலும் நான் எல்லாரோட தான் யுத்தம் பண்ணி எல்லாரும் பண்ண மாட்டோம். சங்கீத கட்சி அந்த பக்கவாசி வாசிக்கிறது எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஒரு ஜூனியர் வித்வானுக்கு முதங்க வாசிப்போம்னா பாலக்காட்டு மணி வாசிப்போம்னா அதுக்கு மேல சீனியர் வித்வானா தான் இருக்கணும். எல்லாரும் வாசிக்க மாட்டா போது அதுக்கு தகுந்த உத்தரம் அப்படியே ஜுரம் வந்து நின்று போச்சுன்னா யாராவது பைத்திருக்காருக்கு பரவாயில்ல நிறைய சொல்லுங்க. செட்டு போடச்சே இப்படி போடுவாங்க. யாரோட நான் யுத்தம் பண்ணணும், என்னோட யுத்தம் பண்ணவங்களுக்கா தைரியமே அவஸ்திதா துரியோசனுக்கு பிரியட்சின்னு யாராவது வந்திருக்காருன்னு பார்க்கணும். ரதத்தை கொண்டு ரதத்தை பிரபோகலாம். தெரிஞ்சு சொன்னோடனே பெருவாள் அப்படியே ஜாட்டி அடிச்சார். ஜாட்டி வேறவே நின்றுதான். அவ எந்த இடத்துல சொன்னாலும் ஸ்தாபயித்வாரசோத்தமம் சமவேதான் குருதி. இந்த கீதா ஸ்டைலே ரொம்ப வசதி, ரொம்ப அழகு, ஆச்சரியமா இருக்கு. உபதேசம் அப்படி இருக்கு. தைரியமாயவஸ்பின்னு ரணசமத்திய ஸ்தாபை நிறுத்தினாராம். அர்ஜுனாலும் திரும்பி அர்ஜுனா பார்த்தாங்க. எல்லாரும் இருக்கா பாருங்க. சமவேதாக சமவேதான் ஒரு பேர் இளநம்பர் இருக்காப்பா. துஷாசனம் விகரணம் துரியோசனம் துருத்தம் எல்லாம் இருக்காப்பா. ரிஷா இருக்கலாம் பாத்தியா அப்படின்னு நிறுத்தி விட்டு வந்தார். வெடிக்க வர்றார். 2 சேனைகளில் ரகத்தை நிறுத்தி எங்கன்னா 2 சைன்யத்திற்காலையும் பார்க்கக்கூடிய இடத்தில் நிறுத்தி இருந்தாராம். ஸ்தாபயித்வா ரசோத்தமம் அந்த அர்ஜுனன் சொன்னபடியே நிறுத்தினானா பிறகு. இந்த ஸ்தாபையான்னு நீங்க வெறுப்பு போட்டுங்க. அந்த இடத்துல நிறுத்தினாங்கிறதுக்கு வேற வெறுப்பு கிடையாது. ரசம் ஸ்தாபயமே ஸ்தாபயித்வா ரசோத்தமம் நிறுத்தினாங்கிறதுக்கு அதே வெறுப்பை சொன்னாலும் அந்த கிரியாபாவத்தை சொல்றாரு. எதை சாத்தினா எந்த இடத்துல நிறுத்தி சொன்னாலும் அந்த இடத்துல நிறுத்தினாலும் சர்வேஸ்வரன் சர்வலோகேஸ்வரன் 14 அதிபதி கிருப்பையா அவதாரம் பண்ணா பிரபு எல்லாரையும் நியமிச்சு ஆளுநவன் வேகத்தை சுற்றி பண்ணவன் சமாதானம் பண்ணவன் அப்பேற்பட்டோம். அர்ஜுனன் சொன்னா சொன்னபடி கேட்டான் நிறுத்தினாங்க. இந்த ஸ்தாபையை வெறுப்பு போட்டதுக்கு 2 ஒரே வெறுப்புக்கு சேம் மீனிங் சொல்லணும். நிறுத்தினான்னு அதுக்கு அர்த்தம் பட்டத்தில் இருந்தா தான் தெரியும். மெட்ராஸில் பஸ் ஸ்டாப்பு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பஸ் நிற்கிறது. அதுக்கு ஒரு கம்பல் திரட்டு அதுக்கு மேல ஒரு ரவுண்ட் ஒன்று தகரத்தாறு அடிச்சு பஸ் பொம்மை போட்டிருக்கோம். அங்க வந்து நிற்கிறதுன்னு சொல்லி இந்த இடத்துல பஸ் இருக்கும் வரவாழ்னா ஏறிக்கலாங்க இருக்குதா கிருப்பையா கவர்மெண்ட்ல போட்டிருக்கா. ஒரு நாளாவது அந்த இடத்துல நின்று பஸ் முன்ன பேர் நிறுத்துவோம். எங்கேயா நிற்க போறது குடுக்குன்னு அங்க ஓடுறோம். அதுக்குள்ள எல்லாரும் ஏற்று போடுவோம். சரி முன்னாடி நிறுத்தினாலே அங்கதான் நிற்கணும்னு அன்னைக்கு தான் இன்னும் நிறுத்துவோம். அப்புறம் இங்கேருந்து ஓடி வரும். அது எந்த இடத்துல நிறுத்திருக்காங்க ஒரு நாளாவது நிறுத்தினது இல்லை. இந்த பையன் ₹100 சம்பளம் வாங்குறோம். ஸ்தாபயித்வாரசோத்தமம் சமவேதான் டெல்லியில் எப்படி எப்படிதானே இல்லை கரெக்டா இருக்கு. 2 உண்டா சரி போதும். கொஞ்சம் ஒப்புத்து நெல் பிரபு சர்வேஸ்வரன் இருக்காரு சொன்னபடி கேட்டாங்க. சமவேதான் குரு வருதி அப்படியே பார்த்தாரா. இதுக்குள்ள அஞ்ஞானம் துரியோசனம் அவன் வந்து பார்க்கலாம். அவன் வந்து பார்த்து எதிர்கட்சி செய்தி தற்கத்தை பார்த்தா கம்பீரமா நின்று நிறைய பார்த்தாரா. உடனே ஆச்சாரிய உபசங்கம் ராஜா வசனம் இது இந்த துரோணாச்சாரியத்தை போனாங்க. பிரபு ஆச்சாரியன்னா துரோணருக்கு தான் பேரு. பாரதத்தை எந்த இடத்துல சொன்னாலும் என்ன சுவாமின்னு கேட்டாரா. பார்த்த சைன்யத்தை நேத்த கலக்கிறது பரியாத்த விதவேதா பலம் பீமா விரட்சிதம் அபரியாத்மஸ்மாகம் பலம் பீஷ்மா விரட்சிதம். பார்த்தா இந்த ஸ்லோகத்துக்கு 10 தரம் 10 தினசாகி வியாக்கியானம் சாஸ்திரம் என்ன சொல்றது. பார்த்தாரா ராமானுஜ வியாக்கியானம் சொல்றேன். பாக்கியெல்லாம் அப்புறம் இருக்கணும். பீமசேன எதிர்க்க இருக்கான். அவன் அவனோட அது இருக்கிறத பார்த்து செய்ததை பார்த்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவளுக்கு சக்தி போரும் தோன்றுது. நமக்கு 11 லட்சம் இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு நம்ம சக்தி போராது போல தோன்றது. இருக்கிறத பார்த்தாரு நிகழ்ச்சி எல்லாம் ஒழிஞ்சு ஜாப்பில் இருக்கிறது. அவர் இருக்கிறத பார்த்தா கம்பீரமா நிற்கிறான். ஒருத்தரும் பார்த்தா நிக்கிற சேலை பார்த்தாலே நிலையை பார்த்தாலே எதுவா இருக்குன்னு கேட்டார். நமக்கு அவள் ஜெயிச்சுவா போல இருக்கு. அவள் சக்தி இருக்கு. நம்ம இருக்கு பாருங்க. நம்ம செய்திகளை யூக சம்பத்தில் கட்டின ஆழாட்டமா இருக்கு. தலையை குறிச்சுட்டு போகப்படமே நடத்து கழிச்சுட்டு அபரியாத்மஸ்மாகம் பலம் பீஷ்மா விரட்சிதம் பரியாத்த விதமேதேகாம் பலம் பீமா விரட்சிதம்.
மற்ற வியாக்கியானங்கள் எதை திருப்பி அர்த்தம் பண்ணலாம். சான்ஸ்கிரிட் பாஷையில் அதான் கஷ்டம். இப்படி 10 திருத்தம் அர்த்தம் சொல்லலாம். அதான் ஒன்றும் புரியாது. தான் பாஷையை ஒழிச்சு கொடுக்கலாம் ஒரு ஊர்ல. பீஷ்மா வீரட்சிதம் பீமனோட இருக்கிற செய்தி அவளுக்கு ஜெயிக்கிறதுக்கு போராது, நமக்குத்தான் போகணும் அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். அது தப்பு விட்டாராமா. ஏன்னா மேல சொல்ல போறத பார்த்தாக்க இருக்காது. அதனால என்ன பண்ணுவாரா, தச சஞ்சனயம் கரிஷம் குருகுரு தத்துதாமா சஞ்சனயம் கரிஷம் ஜனீதம் ஹரிஷத்தேரான் வியாக்கியானம் தான். இப்படி பார்த்த உடனே பீஷ்மர் பக்கத்தில் நிற்கிறாரா, ஆச்சாரிக்கிட்ட போய் அழகு இருக்குச்சு, யுத்தம் ஆரம்பிச்சு அழகு இப்படி எங்காவது யுத்தம் ஆரம்பிப்பேன், எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோம். சங்கத்தை எடுத்து வாய்ச்சார். சங்கத்தை எடுத்து பிரமாதம் வாய்ச்சாரா. ஜெயிச்சு இரண்டாவதுக்கு பயப்படாதா துரியோசனா. என்ன சத்திய சஞ்சனையன்னு ஹரிஷம், அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டியதா இருந்ததுங்கிறார் கீதையில. உண்டு பண்ண வேண்டியதா இருந்ததுங்கிறார். அதான் ஏற்கனவே அதுதான் தெரியுது. ஏற்கனவே துக்கம் இருக்கு, சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டியதாக தெரியுது. அதுக்கு தேசியம் லாபாலு சொன்ன அர்த்தம் தான் சரிங்கிறதுக்கு 10 பக்கம் ஆச்சாரம். இங்கே பீஷ்மர் சேனாபதி, அங்க சேனாபதி சொல்லணும் ரிஷத்து பீமாபிரட்சிதம். பீமரை கண்டா இவருக்கு பயம் துரியோகத்தை. அவரை சொன்னத்தாலே அழுகையும் தெரியுது. அங்க மகாராஜாக்கள் இத்தனை பேர் மகாராஜா நீங்க குறைச்சல் இதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு சொல்றாரு. ரொம்ப கஷ்டம் இந்த தாத்வதி வயசு. அதனால சந்தோஷத்தோடு ஒழுங்குதான் பார்த்தாராம். துரியோசனா பயப்படாதேன்னு சங்கம் வாய்ச்சார். அவர் வாய்ச்சோடு இங்க என்னாச்சு, அவர் செய்து எல்லாரும் கம்பீரமா சந்தோஷத்தோடு உற்சாகமா நின்னாராம். அங்க இருக்கிறாளே பீஷ்மரை பார்த்து அர்ஜுனன் பயப்படுறாருன்னு ஆசித ஆசிரியர் விவசாயம் ஆசிரியனான கடல் அர்ஜுன் இடத்துல இருக்கிற அன்புனாலே இவர் என்ன பண்ணாரு கேட்டாரா, வாஞ்சஜன்யம் ஸ்ரீகேஷா தேவதத்தம் தனஞ்சயா பௌர்ணம் தத்மோகா சங்கம் ஹிமதர்மா கோதரா. இவரை பார்த்தா நம்ம வேலை இவருக்கு உற்சாகம் உண்டு பண்ணணும்ட்டு பீம சங்கவாதித்து கட்டி இவன் பயப்பட போறாருன்னு இவர் என்ன பண்ணாலும் வாஞ்சஜன்யம் ஸ்ரீகேஷா யாவதாரி காலத்தில் வாஞ்சஜன்யம் ஸ்ரீகேஷா அவருடைய பாஞ்சஜன்யங்கிற சங்கமா ஆச்சரியமான சங்கமா. இந்த சங்கத்திலிருந்து அவர் வாய்ச்சாராம். பாஞ்சஜன்யம் சாமானியம் இல்லை. ஆண்டாள் 10 பாட்டினால பார்த்து இந்த பாஞ்சஜன்யத்துடைய பெருமையை பேசின சங்கம். கற்பூரம்னாருமோ கமலப்பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்பு சித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வஞ்சங்கே. தமிழ் லாங்குவேஜ் என்ன இதே பார்க்க. கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ. அடே இந்த கிருஷ்ணன் ஆசைப்பட்டு வரலடா, இந்த பிரபு வரல, அவங்கிட்ட உட்காந்துருக்கேன். நீ முகத்துல வச்சு அவன் வாசிக்கிறாரு வாயில வச்சிருந்து. அந்த முகத்துல பச்சை கற்பூர் வாசனை இருக்கா, தாமரப்பூ வாசனை இருக்கா பாத்தியாடா, அதை கொஞ்சம் சொல்ல. நீ கேட்டிருக்கே சொல்லே சங்கமே. கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ. சங்கு கேட்டா அவனுக்கு எப்படி தெரியும்? நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். ஆண்டாள் கடலை முத்தம் விட்டு இருக்கேன். கற்பூர் பச்சை கற்பூர வாசனை இருந்தது, தாமரப்பூ வாசனை இருந்தது. அது இருக்கோ சொல்லுன்னு கேட்டான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க போயிருக்காக கேட்கிறேன்னா முன்ன இருந்தது, என்னை பிரிஞ்சிருக்கச்சே இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ ததாரணம் பத்மசமானகந்தி மயா வினாசுஷ்யதி சாரு நேத்திரம். சீதை கேட்டாள். சீதை பார்த்து கேட்க ததாரணம் பத்மசமானகந்தி. அனுமாரை பார்த்து கேட்குது, பெண்மாட்ட பேசிந்தீரே பேசச்சே தாமரப்பூ வாசனை வருமே தெரிவிக்கும். பத்மசமானகந்தி ததாரணமும் இந்த தாமரப்பூ வாசனை இருக்கிறா, பேசிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டான். பெருமாள் பேச தாமரப்பூ வாசனை வருதான். நாம எல்லாம் பேசுற பக்கத்து ட்ரைனேஜ் வாசனை வருது. பெருமாள் பேசுற தாமரப்பூ வாசனை பத்மசமானகந்தி மயா விராசுஷதி சாரு நேத்திரம். அப்படியே அழகா இருக்குமே இருக்காரு கேட்டா. அது எதுக்காக கேட்கிறேன், நான் இருந்தா சந்தோஷத்தால் இந்த வாடின தாமரையில எங்கேயா வாசனை இருக்கும், என்னை விட்டு பிரிஞ்சு வாடின தாம முகத்தில் இருக்கான்னு கேட்டாள். அதேதான் லட்சுமி ஆண்டாள் அவதரிச்சுக்கா. கமலாபிமான்யோதா வளர்ந்த சரளம் பிரபந்தி. ஆண்டாள் அவதரிச்சுள்ளார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் செவ்வாய்தான் வாய்தான் செவ்வாய்தான் பவள செவ்வாய்தான் திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்கமும் மறுப்பு சித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாட்டம் விருப்புற்று கேட்க. அசியனால கேட்கல சொல்லாய் வெண் சங்கே. இந்த சங்குதான் ஆச்சரியமான. சங்கனுடைய ஐஸ்வர்யம் ஒருத்தர் கிடையாது. லோகத்துல எது சுகம்,
தூங்குற சுகம் சாப்பிட்ற சுகம் இதை காட்டு வேற சுகம் கிடையாது சொல்லுவாங்க. தூங்க சௌக்கியம், தூங்குறது சுகம் சௌக்கியம், சாப்பிடுறது. இந்த ரெண்டு சுகமும் சங்கத்தில் தாராம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் நங்கை தலத்தே பெண்படையாரும் மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. பாஞ்சஜன்யத்துடைய அதிர்ஷ்டம் ஒரு வரும் கிடையாது, சங்கத்துடைய அதிர்ஷ்டம் கிடையாது. ஏன் சாகாரம் என்ன குழம்பு தான் ஞாபகப்படுதா? சேப்ப குழம்பு தான் போட்டு மோர் குழம்பு உண்டா? உண்பது சொல்லில் உலகளந்தான் மாயமுதம் பகவான் வச்சு வாசிக்கிட்டு வாக்குலேருந்து ஒரு அமிர்தத்தை சாப்பிடுறது. தூங்குறது எங்க? கண்படை கொள்ளில் கடல் நங்கை தலத்து பெருமாளுடைய இடது கையிலே தூக்குவாங்க, சாப்பாடு கையை விட்டு பிரியறதில்லை. மற்ற ஆயுதங்களுக்கு இந்த பெருமையே கிடையாது. இப்ப சக்கரம் இருக்குன்னா அது யுத்த மடத்தை போய் கழித்தா இருக்கணும். அவன் எந்த இடத்துல விரோதி இருக்காரோ அவன் போய் கழித்து அறுத்துட்டு வரும். இது சங்கம் அப்படி இல்லை, இது ஆயுதம் தான். இது இருந்த இடத்துல இருந்து கழித்தா இருக்கும் சில பேர் போல. அதுக்கு எந்த போகாத கழித்திருக்கிற மாதிரி நான் நாதம் பண்ணா அதே ஹார்ட் அட்டாக்கா எல்லாரும் போடுறோம். இதுக்கெல்லாம் சங்கத்துக்கு அவனை பிரியாதே சத்ரு ஜெயம் பண்ணணும் இந்த சங்கம். அது பிரிஞ்சு சத்ரு ஜெயம் பண்ணுறது சுதர்சன ஆழ்வார். ஆகையாலே உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணங்கை தரத்து. தூங்குறது எங்கேன்னு கேட்டா நாராயணனுடைய கையில எடுத்து தூங்க கையில் வச்சிருக்காரு, அங்கேயே தூக்கம் வைக்க. ஆண்டாள் பாசுரப்பார் தமிழனுடைய சுவையை பார்க்காது. நாராயணனுடைய கைத்தளத்தை போடக்கூடாது, மாதவன் கைத்தளத்தை கடல் வண்ணன் கைத்தளத்து சமுத்திரம் போன்ற சுபாவம் உள்ளவன் கைத்தளத்தை தூங்குறான். கடல் வெள்ள எங்கடா தூங்குறான்? பஸ்ல இருந்துச்சு மாடியில தூங்குறாய்யா, சமுத்திர காத்து வருவா. கடல் வண்ணன் கைத்தளத்து அது போடுறாரு. சமுத்திர கதையை தூங்குறது எப்படி இருக்கும்? பெண்பளையாரும் அப்பேற்பட்ட பாஜ சென்னியான் பெருமாள் திருவுள்ளப்படி நாதம் கொடுக்குவான். நாதம் கொடுத்த உடனே பாஞ்சஜன்யமும் கதையில பாஞ்சஜன்ய வாய்ச்சாரம் பாஞ்சஜன்யம் ரிஷி கேசகா தேவதத்தம் தனஞ்சயம். அவன் வயசு ஒண்ணு அர்ஜுன் அவன் சங்கத்துக்கெல்லாம் பேர் உண்டு. அவள்லாம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் பேர் வச்சுருக்காவ. அதை பேர் வச்சுட்டு அவன் அந்த சங்கத்தை வாய்ச்சான். தர்ம உத்தரவு சங்கத்தை எடுத்து போயினான். ஏதாவது பாலாடு ஏழை ஆட்டுக்குமார் மாதிரி அதை வச்சுட்டு சாது நகுல சகாதே வாழை சங்கத்தை வைக்கிறாரா? வால்மீகி கொடுக்கறது வியாசர் கொடுக்கிறாரு. அடுத்தோடு என்னாச்சுன்னா சகோஷோதார்த்தராட்சாளாம் ஹிருதயா நிவேதாரயது. அந்த சப்தம் சங்க வாய்ச்சோன்னு அந்த சப்தம் இருக்க அது துரியோசனை சேர்ந்தவருடைய ஹிருதயத்தை பிளந்தது. ஹார்ட் அடிச்சார சத்தம். அது இத்தனை பேர் சங்கம் வாய்ச்சிருக்கா, நல்லா கவனிக்கலாம். பீமசேனன், தர்மபுத்திரர், அர்ஜுனன், சர்வலன், சகாதேவன், கிருஷ்ணன், இந்த இத்தனை பேர் சங்கம் வாய்ச்சிருக்கு. இத்தனை சங்கத்தினுடைய நாதத்தை புளூரல் சொல்லாத சிங்குலரால சொல்றாரு. தேகோஷா தார்த்தராட்சாளாம் ஹிருதயானிம் யதாலயம்னு பகுவச்சன புளூரல் போடலாம். சகோஷோ தார்த்தராட்சாளாம் ஹிருதயானிம் யதாலயது. அந்த ஒரு சப்தம் 20 நாளுடைய ஹிருதயத்தை போய் குழந்தை இருந்தாங்க. 6 சங்கம் வாய்ச்சிருந்தாலும் எல்லா சங்கத்துக்கு மேல வசந்த குரலாம் சங்கம் கட்சியுடைய சங்கம். சகோஷான சிங்குல இல்ல. இத்தனை பேர் வாய்ச்சிருக்கா சாமி. 100 பேர் சேவா காலம்னாலும் மொத்தம் குரல் கழுத்துருக்கா கூட்டி வசந்த குரலா இருந்தாங்க. அந்தாச்சாரி ஒரு நடனம் போடும்போது அது கோஷம் இருக்கு. சகோஷோ தார்த்தராட்ச நல்லா பாரு. இத்தனை பேர் வாய்ச்சிருக்கு கோஷாகான்னு புளூரல் பகுவச்சனம் சொல்லணும். சகோஷோ தார்த்தராட்சாளாக ஹிருதயானி யதாரயது. அதே மார்ப குழந்தது இருந்தாரா அவ்வளவு பீஷ்மர் சங்கம் இத்தனை சங்கத்தையும் அடிச்சு வசந்த குரல்ல வாய்ச்சாலும் எனத்துக்கு அந்த கீதைக்கு அர்த்தம் சொல்லணும், தமிழன் சொல்லணும். அர்த்தம் சாஸ்திரம் தெரியும் தெரியாது. அதுக்கு ஆழ்வார் சொல்றார், பந்தாறு விரலாள் பாஞ்சாலி பந்தாறு விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களுக்கு கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தார். செந்தாமரமேலயனோடு சிவன மனக பெருமையோர் நந்தா வண்டி மலையோர் வாழ் நரையோர் நந்த நம்பியேன். திருமங்கையாழ்வார் சொல்றாதுக்கு அர்த்தம் தமிழ் தெரிஞ்சவாள் சான்ஸ்கிரிட்டுக்கு அர்த்தம் சொல்லணும், சான்ஸ்கிரிட்டுக்கு தமிழ் தெரிஞ்சவாள் சொல்லணும், தமிழுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவாள் சொல்லணும். 2 பாஷையும் உறவு பாஷை 2 பேர். ஒரே வேதாந்தம் இங்க ஐகாரிகள் சம்ஸ்கிருதோடு தமிழ் வேதாந்தம் 2 வேதாந்தம் சொல்லியிருக்காரு. எனத்துக்கு அவ்வளவு வேகம் வாய்ச்சாரம். பீஷ்மருடைய சங்கம், அர்ஜுன சங்கம், தர்மோத்தர சங்கம், பீமசேன சங்கம். பீமசேன வாசிக்கிச்சா சவுண்ட் ரொம்ப நல்லா கொடுக்குது. போய் குண்டம் வாய்ச்சு இத்தனையும் அமைச்சிட்டு
இவர் வாய்ச்சி ரொம்ப வசனமா போச்சு. பீஷ்மர் வாய்ச்சோன்னா ஆத்திரம் வந்து கண்ணன் வாய்ச்சாலா சங்கத்தை எனத்துக்காக பந்தாறு விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க. இந்த பாஞ்சாலி திரௌபதி இருக்க ஒரே பின்னலா சுருட்டி போட்டு இருக்காளாம். தட்டி நிகழ்ச்சான் இந்த தலைமையில் அவளுடைய கூந்தல் ஆச்சரியமான துரியோசன சமகாரம் பண்ணி தொலைலேருந்து வர ரத்தத்தால் தான் ஹேர் ஆயிலா வச்சு நான் தலைவாரிக்கு போல சபதம் பண்ணிருக்கேன். அப்படி 13 வருஷம் இந்த துஷாசன் தொலை எடுத்தவன் துரியோசனம் கட்டினத்தாரு கட்டி கேட்டி நோபூத் பகுபதி வதூட்டிங்கிற சொன்னதுக்காக அதை பிரதிக்க பண்ணிட்டு இருக்காள். அவளுடைய தலைமையில பார்க்கச்சே ரொம்ப கஷ்டம். பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாருக்கா 5 பேர் பர்த்தாக்கள் இருக்கா. 5 பேர் பர்த்தாக்கள் தலைவாரி பின்னால ஒரே ஜடையா முறுக்கி போட்டிருக்கா. பர்த்தாக்கள் இல்லாதவாள்லாம் 2 வேளை தலைவாரி பின்னிக்கிறான். இவர் இல்லாத தலைவாரி இருக்காவாரு. பந்தார்கள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க வேகம் தொகுதிட்டு இருக்கிற ஆசா விசேஷத்தால் அவளுடைய பிரதிக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழித்து கடல் மன்னர் கலங்க சங்கம் வாயி வைத்தான். தமிழ் பாஷையை பார்க்கிறோம். அப்படி வாய்ச்சாலா வசந்த குரல வாய்ச்சா சங்கத்தை இருந்தாலா அப்படின்னு கண்ணன் வாசிக்கிச்சு கண்ணன் கழுத்தெல்லாம் ஒப்பி இருக்குமோன்னு வரலாம். சில பேர் வாத்திக்கார வாசிக்கிட்டே பார்த்தாலும் இந்த கண்ணங்கள்லாம் ஒப்பி கொடுக்கும். குத்து உதறாம இருக்கா அவனுக்கு இன்னும் சத்தம் குறைஞ்சதே வரும். சில பேர் கழுத்தெல்லாம் ஒப்புது. சில பேர் இது மாதிரி இவ்வளவு குரல் கொடுத்து வாசிக்கிறாரே அதான் நல்ல மூச்சை விட்டு கண்ணங்களெல்லாம் ஒப்புக்க முடியாது வாசிக்கிறோம்னாரா. கந்தாறு கழித்து கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தா. ஆசிக்கல காத்து கூட கொடுக்கல வாய் வைத்தா என்ன அழகு பார்க்க. இந்த வாயில வச்சிருந்தாங்கன்னா சவுண்டு அதுவே கலப்பிடுவாங்க. எல்லாம் எங்க பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் வாதில் ஊத வேண்டியது. அவங்க புல்லாங்கோலாம் காத்து கொடுக்க வேண்டியது. பெருமாள் திருவுள்ள தெரிஞ்சு அதுவே பாட ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா எல்லாரும் நித்தியசூரியர்கள் அந்த அர்த்தத்துக்கு வந்து எல்லா ஜீவன்கள் பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் வாய்ச்சிக்கு இருக்குன்னு திருவுள்ள தெரிஞ்சா அதுவே சொத்தம் கொடுக்கா. சங்கம் வாய் வைத்தா அவ்வளவுதான். வைச்சாரே தவிர வேற ஒன்றும் செய்யல சுவாமி. எல்லாம் பூச்சி பார்த்து இருந்தாலும் சங்கம் வாய் வைத்தா செந்தா மரபேரோடு சிவன் மனைய பெருமையோ நந்தா பங்கை மலையோ அதுவே சப்தம் கொடுத்தான். எங்க ஊர்ல பெருமாள் சந்தையில ஒரு அனுமார் இருக்காரு. எங்க ஊர்ல அருவார் இருக்கிற தெரியுமா? கும்பகோணத்துல சாரமான ஒரு சந்தை. அந்த அருவாருக்கு வந்து வெள்ளை சமர்ப்பிக்கிற வழக்கம். எல்லாரும் வெள்ளை சாத்துவாங்க. கும்பகோணத்துக்காராலும் தெரியாது. இந்த வண்ணையெல்லாம் தொப்புள்ள வண்டையை சாப்பிட்டு தொப்புள்ள 2 வேலையை வச்சு அழுத்தணும். இந்த அழுத்தியதாக்கி ஏதாவது பிரார்த்தனை நமக்கு பிரார்த்தனை பண்ணி நடக்குமானா மேல போகும். கை மேல போல நினைச்ச காரியம் ஜெயிக்கும், கீழே போல ஜெயிக்காதுன்னு சம்பிரதாயம். அநேக பேர் ஒண்ணு வாங்கிட்டு அமுக்குவா. அதே மாதிரி எல்லாருக்கும் மேல போயிருக்கிறதோ கீழே போறதே கிடையாது. அழுத்தச்சே மேல போக முடியாம அழுத்துவா. அது மாதிரி இல்லை, அது சகஜமாவே போகும்போது அதுதான் சங்கமும் வாய் வைத்தா. அந்த சங்கமே வாய்ச்சுன்னா இவரும் வாயில வச்சாரு. வாயில வச்சுக்கவே சங்கமும் வாய் வைத்தான். கந்தார் கழிமுத்து கடல் மந்த சந்தா மலமையர் அயனோடு சிவருமலைய பெருமையோர் நல்லா அவனுடைய மறையோர்வாள் நிறையோர் நல்ல நம்பி. அப்பேற்பட்ட பெருமாளை சேவிக்கணுமானா அந்த கிருஷ்ணனது நிறையோர்னு இருக்கு. நாச்சியார் ஊர் டைம் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகவான் அங்க இருக்காரு. போய் சேவிங்கோல்ல சகோஷோ அர்த்தராட்சாளால் பாஞ்சாலி குழல் முடி பஞ்சவரை பரவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் சாமியின் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பாசுரத்துல காஞ்சிபுரத்துல பெரிய வீதியில கட்சி தெரிகிற ஏகாம்பரேஸ்வர் காமாட்சி அம்மன் கோவில் தெரியுதா? ராஜ வீதியில் அங்க வரைச்சி பெருமாள் வந்தார் சத்தம் பொழுத்தி சொன்னார். கட்சி கண்களுக்கும் பெருமாள் வந்தார் கருத வளர்ந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழவழியும் முகில்வண்ணர் வந்தார் மூலமென ஓலவிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் 9 கழுளையார் வந்தார் தாழும் பாஞ்சாலி வந்த வந்தவரை பலவாயும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே சகோஷோதார்த்தராட்சாளாம் கலையானி விதாரியது. ஐஸ்வரம் பீஷ்வர் பார்த்தா என்னடா பட்சபாத்தவனுக்கு நாம் ஆயிடுச்சு நம்ம ஆயிருக்கு ஆரம்பிச்சு என்னமா ஜெயிக்க போறவோ தெரியல. அதுல இந்த பைத்தியமும் யுத்தம் பண்ணாத கண்ணன் வாழலான்னு 9 கோடி சைனியத்தை வாங்கி வந்திருக்கு. சரி இப்படி நமக்கு வந்துருக்கு என்ன ஆக போதும் பயந்தான். அப்படி ஒரு சப்தங்கள் யாரும் சொல்ற. அப்ப ஏற்பட்ட கீதா சாஸ்திரம் சொன்னா இந்த கீதா சாஸ்திரங்கிறாரு. இந்த கீதா சாஸ்திரம்னா யுத்தம் வச்சு யுத்தம் அடிக்கிறான். பள்ளர் பரையருமான பயனிட்டு அக்ஷோகிரியே மத்தியத்திலே மொத்த கும்பு வாத்தி வாசிக்கிறான். தமிழ்ல வாசிக்கிறான். மிலிட்டரி பேட்டர்னு ஒன்று தெரியுமா? இத்தனை வாசிக்கிட்டு என்ன உபதேசம் பண்ணால் அது என்ன கேட்டா அவன் அறிஞ்சிடும்.
இது விஸ்தாரமா பகவத்கீதா சாஸ்திரம் சொல்லி யுத்தம் பண்ணதான் உபதேசிக்கிற ஸ்தலம். அங்கே பிலாசபி உபதேசிக்கிறது. இவன் உபதேசிச்சானா அவன் கேட்டானா அத்தனை நாள் வெறுமை இருந்தாலும் அடிக்காது ஆயுதத்தை கொண்டு வந்தால் என்ன கீதா சாஸ்திரம் தான் அப்படின்னு என்னங்க சொல்லியிருக்காரு. அவள் ரீதியா பதில் சொல்றாருதான் பதில் ஒண்ணு உண்டு, வேற பதிலும் ஒண்ணு உண்டு. வேறுபத்த என்ன வேணா ஒரு மடாதிபதி ஒரு பெரிய மினிஸ்டர் ரொம்ப வசந்த மந்திரி ஒரு இடத்துக்கு விஜயம் பண்ணார். ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு போனான். நீ அந்த இடத்துல சின்ன ஒரு வாதவிசாலை அங்க வந்து அட்ரஸ் பண்ண அத்தியட்சா இருந்து அட்ரஸ் பண்ணான். அட்ரஸ் பண்ணிவிட்டு பேசினோம்னா அங்க இருந்து போட்டோ பிடிச்சா வச்சு தெல்லுக்கோ போட்டோ பிடிக்கிறோம்னா சரி ஒரு கேமரா வச்சு நீ திரும்ப வச்சுட்டு அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதை வச்சு போட்டோ பிடிச்சான். போட்டோ ஆனந்தமா பிடிச்சான். பிடிச்சி சாப்பாட்டு போட்டான். அதுக்கப்புறம் ஒரு மந்திரி கைலாசி உள்ள மந்திரி வந்தோட இந்த வாசகசாலை பிரமாதமான கட்டணம் போய் பெரிய ஹாலில் வந்து 1000 பேர் உட்கார்ந்த ஹாலா போச்சு. அது பெரிய உற்சவங்கள்லாம் நடக்குது. உபன்யாசம் கீத உபன்யாசம் வந்து 1000 பேர் கழித்தார். இவர் வந்து ஆரம்பிச்சு இனாகுரேஷன் பண்ண வேலை வந்து அவருடைய மந்திரி பழத்தை நல்லா போட்டு வச்சான். 6 அடி உயரம் 4 அடி அகலத்தில் பெரிய போட்டு இருந்து வச்சான். இந்த மந்திரி ஊரெல்லாம் சுத்தின்னு வந்தார். இவர் போட்டு அநேக வாசகசாலைகள் இருக்கு, எல்லா இடங்கள்லாம் இருக்கு, கோவில்கள்லாம் இருக்கு, எங்கெங்கோ ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு. இந்த மறுபடியும் இந்த ஹாலுக்கு வந்து சேர்ந்தார். நீங்க ஆரம்பிச்ச உடனே வச்ச வேலையா இருக்கா இவ்வளவு பெரிய ஹாலா போயிடுச்சு உன் கையில் ஆச்சு படம் மாட்டிருக்கேன் பாருங்க. இவ்வளவு பெரிய படம் எப்படி மாட்டினா நீங்க போட்டோ எடுத்தாரு நல்லா மாட்டி போட்டோ எடுத்தியா நீ திருண்டு தான் கையில வச்சிருந்தேன். நீ திருண்டு வச்சு எடுத்துட்டு நான் எதுனா எல்லாத்தையும் பண்ண சுவாமி இவ்வளவு பெருசா திருண்டு சந்தை வச்சு எடுத்த கையில நீ கால் கூட வைக்கல 3 காலை வச்சு நீ கருப்பு துணியை போத்தும் பாருங்க. அது போத்து எடுக்கணும் இல்லையா அது கூட இல்லை. திரும்ப கையில அது வச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு படிச்சுன்னு அதுவும் இல்லை. அமெரிக்காவில இருந்து வந்தான். இத்திருண்டு ஒன்லி 3 inches. இந்த 3 inches லென்த் பெல்த் வந்து 1.5 inch. இதுல இழுத்தான். இத்திருண்டு தான் விழுந்திருக்கும். இவ்வளவு பேசி எப்படி பண்ணேன் அதுல இருந்து இழுத்து அதுல இருந்து எப்படி இழுத்து கள்ள பிடிக்கிறா காலை பிடிக்கிறா அதான் எல்லாருக்கும் மட்டும் பேரு. இந்த சின்னத்திலிருந்து பெருசாக ஆக்கிறதுக்கூடியதான சக்தி அதுல இருக்கு. அந்த சக்தி பிரகாரம் 6 அடி உயரம் ஆச்சு. சரி இதோடைய காப்பி அப்படி எல்லா ஊருக்கும் இருக்கும். அநேக இடங்களை பார்த்து நல்லா இல்லை அன்னைக்கு நல்லா அழகா எடுத்துன்னு வந்து அந்த அழகு வீணா போதுன்னு பார்த்தா நீ நல்ல வேலை எடுத்து வச்சுக்கணும். சில நாள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரா நல்லா இருக்கு, சில நாள் நல்லா இல்லை கேட்டப்படுறது. அதை பார்த்தா 6 அடி உயரத்துக்கு 4 அடி அகலத்துக்கு வந்து எப்படி அந்த போட்டோ வந்து சின்னத்திலேருந்து எல்லாருக்கும் பண்றாங்க. அவங்க எடுத்தது அரட்சணம் தான். எடுத்து 1.5 inch ஒரு இதுல போட்டோ இதுதான் இந்த யந்திரத்தெல்லாம் எடுத்தான். பிரம்மாண்டம் எல்லாருக்கும் எடுத்தான். அது மாதிரி அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் ஒரு க்ஷணம் தான். அது எல்லாருக்கும் பண்ணாலும் வியாசர் எழுத ஒரு ஸ்லோகம் வரலாம் இஷ்டமாயிடுச்சு. ரூபத்தை எல்லாருக்கும் பண்றாப்புல சவுண்ட்ல எல்லாருக்கும் இல்லை. அது பிரம்மாண்டமாச்சு. அதான் அதுல இல்லாத இல்லை. இதுல இருக்கு சட்டை அதுல இருக்கு, இதுல இருக்கிற கழுத்தல் தொங்குறது அதுலயும் இருக்கு. இதுல எல்லாருக்கும் பண்ணல இதுல இருக்கு இல்லையா. இதுல இருக்க விஸ்வாட்சம் இதுல இருக்கு. இந்த படத்துல இந்த சின்னத்துல இடத்துல பெருசிலையும் இருக்கு. இதுல இருக்கிறதா இதுல இருக்கிறதா இருக்கு. அதான் பெருசா இருக்கு. அது கண்ணன் உபதேசிச்சு சொல்பம் தான். அதுல இருக்கிற அர்த்தத்தெல்லாம் எடுத்து வியாசர் வந்து எல்லாரும் பண்ணாராம். பகவத்கீதையாச்சான்ல வாஸ்தவம் தான் இருக்கலாம். இது அவன் சொன்ன பிரகாரம் உபதேசிக்கிறதுக்கு டைம் இல்லாத இருக்கச்சு உபதேசிக்க இவ்வளவு வெளிச்சு எப்படி உபதேசிச்சாங்க. அந்த லௌகிக ரீதியிலே உள்ள பதில் வச்சா வைதிக ரீதியில உள்ளதான பதில் வேற இருக்கு. அதுக்கு அது பதிலாக இருக்குன்னாரா. உபதேசிக்காத அம்சத்தை சொல்லவே இல்லை. அப்படி உபதேசிச்சிருக்க. சரி இந்த 18 அத்தியாயத்தை சொல்லியிருக்காரு. இது என்ன சாரம் சொல்லி பாருங்க. கீதா சாரம் என்னன்னு எழுப்பல. சப்ஜெக்டை விட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னு எழுப்பல. இப்படி சொல்லவும் சாரம் தான். என்ன சாரம் கீதையில தாத்பரியம் என்ன சாரம்னா என்ன சாரம் யுத்தம் பண்ண மாட்டேன்னா உபதேசிச்சா கடைசியில கரிசியை யுத்தம் பண்ணிட்டேன்னா இதான் சாரம்னு ஆகும். அது சாரம் இத்தனை உட்காந்து கழிக்க வேண்டியதான அவசியம் இல்லை. இந்த சாரம் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றாருன்னா ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோதரா நாராயண பரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா. 18 அத்தியாயத்துக்கு உள்ள சாரம் இதுன்னு ஆள வந்தாரு யாமனாச்சாரியாரு சொல்லியிருக்காங்க. கீதையில சாரம் என்னன்னா ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தேக கோதரா நாராயண பரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா. கீதா சாஸ்திரம் சொல்லப்பட்ட சாரம் இதுதான். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ்ல சொல்லணும். யாரும் தமிழ்ல வேதாந்த தேசியம் சொல்ற கருமமும் ஞானமும் கொன்றும் காதலுக்கோர் இலக்கென்று அருமறையினும் செயல் ஆதரித்தோது மரம் பிறவம்
திருமகளோடு வரும் தெய்வம் தான் என்றுரைத்தார். நாராயண பரம்பம் ஈதாகாத்தே சமீரிதா. திருமகளோடு வரும் தெய்வம் தான் என்றுரைத்தார். சர்வமதிய தனஞ்சயனுக்கவன் சாரதியே. அர்ஜுனுடைய சாரதி எது சொன்னான்னா, கருமமும் ஞானமும் கொண்டனும் காதலுக்கோர் இலக்கென்றும் நாராயண பரம சுதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா. நாராயண பரம் பிரம்ம திருமகளோடு வரும் தெய்வம் தான் என்பதைத்தான் புரிஞ்சு வச்சிருந்தார். இந்த சாயஸ்கிருத் ஸ்லோகத்துக்கு நேர் பேரல தமிழ் வேர்டுன்னா வைஷ்ணவத்தலா இருக்கு. என்னன்னு கீதா சாஸ்திரம் என்ன சாரம்னா, கர்ம யோகம், ஞான யோகம், இதனால ஏற்பட்டதான வைராக்கியம், இந்த மூணும் அதனால வரக்கூடிய பக்தி யோகத்தினாலே அடையக்கூடிய பகவான் யார் என்றால் நாராயணன் தான் பரபிரம்மம் என்று கீதா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஸ்லோகத்துல 18 அத்தியாயத்துல அர்த்தத்தை முடிச்சுட்டாரு. இப்ப சொல்லி முடிக்கிறார். எல்லா சார விதியில இதான் சார். கர்மயோகம், ஞான யோகம், அப்புறம் வைராக்கியம், வேறு ஒரு வஸ்துவை ஆசை இல்லாத வைராக்கியம், இதெல்லாம் வந்தானா பக்தி வருமா ஈஸ்வரத்தில். இந்த பக்தியினாலே அடையக்கூடிய பரபிரம்மாவது நாராயணன் என்று கீதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சாரமான சுதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி. கர்மயோகம், ஞான யோகம், வைராக்கியத்தாலே வரக்கூடிய பக்தி. கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கு ஓர் இலக்கிற்கு கோச்சரம். அதே தமிழ் படுத்துவார். கர்மயோகம், ஞான யோகத்தால் வரக்கூடிய காதல்களா பக்திக்கு லட்சியமானா திருமகளோடு வரும் தெய்வம் தான் என்று உரைத்தார். லட்சுமி வரையக்கூடிய நாராயணன் என்று உரைத்தார். தர்ம முகந்த தரஞ்சயனுக்கவன் சாரதியே. தர்மத்தை உகந்தார் தர்ம அர்ஜுனனுக்கு சாரதியாக இருக்க பரமாத்மா நாராயண பரம்பிரம்மான்னு உபதேசிச்சான்னு சொன்னார். இது ஆள வந்தார்களே ஸ்லோகம். நாராயணன் தான் பரதத்துவம் மேலான உயர்ந்த தத்துவம் உபதேசிச்சார் அர்ஜுனனுக்கு சொன்னார். இந்த 700 ஸ்லோகத்திலே கீதையில நாராயணங்கிற பதமே கிடையாது, நாராயணங்கிற சப்தமே கிடையாது. நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதான்னு சொல்லி இவர் என்ன சொல்றது சம்பந்தம், இதுக்கு என்ன சொல்றது அர்த்தம்? நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படி சொல்லியிருக்கேன். என்ன கேட்டா வீட்டை எடுத்து பாரு, நாராயணங்கிற பதம் எடுத்து கொடுத்து உங்களுக்கு 18,000 ரூபாய் தரணும். ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு 1000 ரூபாய். நாராயணங்கிற ஒரு இடம் கிடையாது. நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதான்னு சொல்லியிருக்கேன். ஆள வந்தார் சொல்றாரு கேட்டா அவர் சொன்னாரா, என்னை காட்டு மேலான தத்துவம் இல்லையேன்னு சொல்லியிருக்கேன். மத்த பரதரம் பிஞ்சு தஸ்திதான் மைசர்வம் போதும் சூத்திரே மணிகளா இவ அகம் சர்வஸ்ய பிரபா சர்வஸ்ய பிரபுரி ஈஸ்வரா. அதான் ஒளி எனக்கு மேலான ஒருத்தரும் கிடையாது சொல்றாரு கீதையில. இவன் தான் வசத்தின்னு சொல்றாரு. இவன் தான் வசத்தின்னா இவன் யாருன்னு கேட்டா நாராயண உபனிஷத்துல சொல்றது பிரம்மண்யோ தேவகி புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனோன்னு சொல்லுறாரு. உபனிஷத்து நாராயண அனுவாதம் சொல்லச்சே அந்த நாராயணன் ஆறுன்னு கேட்டா பிரம்மண்யோ தேவகி புத்திரோ. தேவகி புத்திரன் தான் நாராயணன் சொல்லியிருக்கான். கீதையில என்ன சொன்னார்? தேவகி புத்திரன் நான் தான் எல்லாருக்கும் மேலான தத்துவம். அதேபோல் நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நான் தான் கண்ணன், நான் தான் தேவகி, நான் தான் பரபிரம்மங்கிற அந்த பரபிரம்ம மாதிரி நாராயணன் உபனிஷத்து சொல்லுது. அப்போ ஏயும் பியும் ஒண்ணும், ஏயும் சியும் ஒண்ணும், தேர்போல் ஏயும் பியும் சியும் ஒண்ணுன்னு சொல்றாங்க இருக்க. அது மாதிரியாக பரபிரம்ம மாதிரின்னு தேவகி புத்திரோம்னு உபனிஷத்து சொல்லுது. தேவகி புத்திரோன்னு சொல்லுது. அந்த தேவகி புத்திரான்னு நாராயணன் சொல்லுது. கீதையில சொன்ன தேவகி புத்திரன் நான் தான் வசந்தவன். அது கூட என்னாச்சு? நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சபீர். நீ சொல்லாதான் ஒட்டாது. சத்தானா அடியன் மீது அடியன் முனியாசாஸ்திர கருமமும் ஞானமும் கொண்டனும் காதலுக்கோர் இலக்கன் அருமறை நிச்சயம் ஆதரித்தோது வரும் கிரமம் திருமகளோடு வரும் தெய்வந்தான் உழைத்தார். இந்த அர்ஜுன் துரியோதனம் காக்க ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஸ்லோகம் அவசியம். மொத்தத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காக்கச்சே கஷீதாம் பாண்ட புத்திரா ஒரு ஸ்லோகத்தமா சொல்லி முடிச்சு விடுவேன். துரியோதன ஆச்சாரியன் போறான். கஷீதாம் பாண்டபுத்திராணாம் ஆச்சாரிய மகதீஞ்சமும் இவ்வளவு திரௌதபுத்திரேல தவசிஷ்டேல தீவதா. இதுக்கு பின்னாடி எல்லாம் கேளுவாங்க. ஏ ஆச்சாரியா பாண்டபுத்திரானா மகதீஞ்சமும் பஷ்யான்னு ஆண்டவாள் இருந்திருக்காரு. அவள் பெரிய சேவையை பாரு,
உங்க சிஷ்யம் சேனாபதியா இருக்கான் பாருன்னா அது துரோணாச்சாரிய சிஷ்யம் தான் அங்க சேனாபதி. அவர் அபிஷேகம் முடியாது. இந்த ஆச்சாரிய பார்த்து இக்கடையில சொல்றான், துரியோதன் சொல்றான், பாண்டபுத்திராளாம் ஆச்சாரிய பாகி ஆச்சாரியா இது தனியா பிரிச்சு ஆச்சாரிய பாண்டபுத்திராளாம் மகதீஞ்சமும் பாண்டவாட்டை செய்தித்த பாருன்னு அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூப்பிடுது துரோணாச்சாரியன் ஆச்சாரியம் உள்ள பாண்டபுத்திராளாம் ஆச்சாரியான்னு கூட்டான். பாண்டவாளுக்கு ஆச்சாரிய சுவாமியேன்னு கேட்டாங்க. எனதுக்கான இதுக்கு முன்னாடி யுத்தம் வருதுன்னு தெரிஞ்சுது. துரோணனை போய் கேட்போம், துரோணம் வரப்போது இருந்தாங்க. ராஜ்யம் ஒரு நாள் ஏண்டா கவலைப்படு, தர்மபுத்திராளுக்கு வரவாசத்துக்கு தாண்டா அதிர்ஷ்டம். ராஜ்யம் என்னைக்கு நீராக ஆள போறது. ஆமா, அர்ஜுனன் இருக்காங்க, பீமசேனன் இருக்காரு, அவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் யோகியம் இருக்கா. ஆச்சாரியனோட யுத்தம் பண்ண வரமாட்டோம்ல, ஆச்சாரியனோட யுத்தம் பண்ணுவோம் கலிகேட்டில் வேணாலும் ஏற்படல. அதெல்லாம் பல பக்திக்கிட்டு என்னையும் பீஷ்மாச்சாரியம் பார்த்தோன்னு வில்ல போட்டுட்டு ஆத்துக்கு போடுவாங்க. ராஜ்யம் ஒன்றுதால நீ கவலைப்படாதுன்னு நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிருப்போம். அர்ஜுனன் பரமபக்தன், தர்மபுத்திர பரமபக்தன், இவெல்லாம் என்னோட யுத்தம் பண்ணுவாள். ஆச்சாரிய மேல பானம் போடுவாள், எங்கேயாவது போடுவாள், எத்தனை போட மாட்டேன். இசுவித் பதிவோச்சாரு பூஜா அருகா வரிசூதான் பூஜைக்கு தகுந்த பீஷ்மரையும் தோழனையும் பானத்தால் அங்காவது அடிப்பேன் சுவாமிக்கிறான். எதுக்காக அடிக்கிறதுன்னு கேட்கலாம். நல்லவன்டா சதப்பட வரலாம் அந்த ஒண்ணு பீஷ்மர் அங்க பக்கத்துல இருக்கார், தோழர் இருக்காருன்னு வித்து சைன் ராஜ்யம் ஆடலான்னு போடுவான். வரவாசத்துல இருப்பா ராஜ்யம் விடுதான்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லியிருந்தேன் யுத்தம் ஆச்சு, வந்தாச்சு, சேனாபதி ஆச்சு. எதிர்க்க பாருங்க சுவாமி எங்க சிஷ்யா ரொம்ப நல்லவா, அந்த சிஷ்யால் பாடுவா, நான் தான் அசத்துன்னு அந்த பாண்டபுத்திரானாம் ஆச்சாரியான்னு கூட்டான். பாண்டவாளுக்கு ஆச்சாரியன் அவளை பத்தி என்ன சங்கமா சொல்லியிருந்தாரு. அவள்லாம் வந்திருக்கான். எந்த சுவாமி யுத்தத்துக்கு வரமாட்டான்னு சொல்லிடும். அவள்லாம் வெளியே இருக்கா சுவாமி. அதுதான் வந்தது மாத்திரம் இல்ல, சேனாபதி யாரா வைக்கூடாது. உன் கழுத்து இறக்கிறதுக்கு திருஷத்துக்கு உன் சிஷ்யனை தலைவனா வச்சிருக்கான். அது பாருக்காது. யூடாம் துருபதபுத்திரேன தவ சிஷ்யேன தீவக தவ சிஷ்யன். இந்த பேரு ஆச்சாரியா சொல்லக்கூடாது. பாண்டபுத்திரானாம் ஆச்சாரியான்னு கூட்டான். பாண்டவாளுக்கு ஆச்சாரியன் அவளை எதுவுமே சொல்லி போது எங்க பாண்டவாளை போல கிடையாது, எங்க பாண்டவாளை போல கிடையாதுங்கிறது. அது எங்க மாட்டு பொண்ணு நல்லா தள்ளி பண்ணுவோம், ரெண்டாவது மாட்டு பொண்ணு நல்லா பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம்னாலும் அதுக்கு ஒரு நாள் ஒப்பு இல்லாத பண்ணி வச்சிருக்கா. ஒரு ரெண்டாவது மாட்டு பொண்ணு தலையை பாவணும்னாலும் மாமியார் வந்து அது மாதிரி பாண்டவாள் அல்லவா நல்லவாதியில வந்திருக்காரு பாருக்க. உண்மைதான் கழுத்தார்க்கத்துக்கு வந்திருக்காங்க. உங்க சமாதானம் யாரு வந்திருக்கா, எவரோ ஒருத்த சேனாபதியா வைக்கூடாது. தவ சிஷ்யன் செய்யுமாக்கா கிருஷ்ணத்துமா உம்முடைய சிஷ்யன் இருக்காரு, அவரை சேனாபதியா அபிஷேகம் பண்ணி வச்சு இந்த மந்திரியாக வச்சு அவர் வந்து வச்சிருக்காரு சுவாமி. இப்படி இருக்கு பாரு. ஒவ்வொரு பதங்களையும் போடுற காலத்துல ரொம்ப அழகா சொல்லுவோம். சில இடங்கள்ல கேட்போம் கலந்த பான்பர் இந்த பாண்டவாள் இந்த சொல்லியிருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லயும் பார்த்தா ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் அந்த அர்த்தங்கள் வரும். இங்க உலகத்துல பரந்த பாருங்க, அர்ஜுனை பார்த்து பரந்த பாருலாம் எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வரா. பரந்த பாரு சத்துருக்கள் அடிக்கிறது இல்லை. சர்வஸ்பாத்பரம் மாமபி தாபே தீதி பரந்தம் சர்வேஸ்வரர் உபதேசிக்கிற என்னையும் கேள்வி கேட்டு இம்சப்படுத்துறீங்களா. இந்த பரந்த அறிவு பெருமாள் கள்ள கேட்கறதே நம்மளை இழப்பம் போச்சு பார்த்தீங்கன்னா ஊர்ல ஆச்சாரிய காலட்சேபம்னா பேசக்கூடாதுன்னு நம்மள்ட்ட எழுத்து கேட்கலாம் பாரு. பரந்தமா சர்வஸ்மாத்பரம் மாம் ஈஸ்வரமபி தாபே தீதி பரந்தமா. சீதி அதே ராகாயணத்துல இருக்கணும். ஏதோ காட்டுக்கு போகணும்னு சொல்றா வாழ்ந்தாங்கிறது அதனால பதங்கள்லாம் ஒவ்வொரு பதவா பார்த்துணும். இந்த நவாக தசாக உபன்யாசத்துலாம் ஒன்றும் ஆப்பலாது. ஏதோ கதை சொல்லிட்டு போகிற ஏதோ சப்தாகம் நவாகம் தசாகம் கிடையாது. வந்து 18 உபன்யாசத்துல ஒன்றாள் ஒவ்வொரு சமயத்துல அண்ணன் சீத்தை கேட்டுட்டு ராகவான்னு கூப்பிடுவார். ஆத்துக்காரர் கூப்பிடுச்சு ராகவான்னு கூப்பிடுவார். இந்த வனவாசத்துக்கு போச்சு கூட வர வாழ்ந்தான்னு சொல்லிச்சு கட்டாயம் வருவேன் வாழ்ந்தாங்கிற. இப்ப தாசரதையேன்னு கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். தாசரதையேன்னு கூப்பிடுறாரு. என்ன அர்த்தம்னா தசரதனுக்கு பிள்ளையாக நீ பேசலையேன்னு அர்த்தம். தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளையா நீ பேசலையேன்னா என்ன அம்மாங்க இருக்கிறாரு. தசரதன் ஆம்பளையா வார்த்தையை கேட்டு காட்டுக்கு போச்சோம்னா நீ ஆம்பளையா வார்த்தையை கேட்க மாட்டேங்கிற ஏங்களா. அதுக்காக தாசரதே அந்த இடங்கள் சேர்ந்தாலும் அர்த்தம் பண்ணும். அந்த மாதிரி தாசரதேன்னாக்க அவன் தசரத இளைய வார்த்தையை கேட்டு காட்டுக்கு போச்சுன்னு இருக்காருல்ல. ஒய்ஃபுடைய வார்த்தையை கேட்கலாம், நீ கேட்க மாட்டேங்கிற கூட வரைய தாசரதே. இந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த பதங்கள் பொழுது சான்ஸ்கிரிட்லயும் அழகு, தமிழ்ல அழகு. மற்ற பாஷைகள்ல அந்த பாஷையை தெரிஞ்சு அவளை கேட்டா தெரியும், எனக்கு தெரியும். சான்ஸ்கிரிட் தமிழ் எந்த இடத்துல ஒரு பதம் போட்டு அதுக்கு அர்த்தமானது. அப்படி தமிழ் பாஷை தான் அப்பேற்பட்டோம். எல்லாரும் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தாறு கிடைத்து மன்னர் கலங்க சங்கம் வாயுது காருக்கு வீரக்கல் போட்டு அசாத்தியமானதான மகானதெல்லாம் கலங்கி போட்டாங்க சங்கம் வாங்கிட்டு. அப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
அதனால சகோஷோ தார்த்தர அப்படிப்பட்ட அடிச்சதால அது கீதா சாஸ்திரத்துல என்ன சாரம்னு கேட்டா நாராயணன் பரபிரம்மான்னு சொல்லியிருக்கலாம் உபதேசத்துல சாரம். அது அவரே கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தாலே அடையலாம்னு சொல்லி இருக்கிறது சாரங்களா சொல்லி ஆட்சியாரம் பண்ணாங்க.